நூல்களில் அமைந்திருக்கக்கூடியது. எல்லா நூலையும் நாம் படிக்க போகிறதில்ல. ஒரு 6 நூல் நாம் முழுமையாக படிக்க போகிறோம். 6 நூல்கள் முழுமையாக படிப்போம். உண்மை விளக்கம், சிவஞான போதம், சிவப்பிரகாசம், திருவருட்பயன், போற்றிப்பகருடைய அதை நெஞ்சு விடுதோது ஏதோ ஒன்று வந்தாலும் வரலாம். அப்புறம் வழக்கம் போல ஒரு 6 நூல் சிவஞான போதம். சித்தியார் இந்த தொகுப்பு கிடையாது. ஒரு தொகுப்புல சிவஞான சித்தியார், ஒரு தொகுப்புல சிவஞான போதம் மாறி மாறி வரும். அதனால நம்மளுக்கு இந்த பாடத்திட்டத்தில் ஒரு 6 நூல் நமக்கு முழுமையாக பார்க்கப்படும். மீத 8 நூல் ஒரு மேம்போக்காக பார்த்து சொல்லுவாங்க. அதனால அந்த நூல்லாம் நம்ம தனிப்பட்ட முறையில் பார்த்துக்கலாம். இப்போ இந்த 14 நூல்கள் நமக்கு மெய்கண்ட சாத்திரங்களாக இருக்கக்கூடிய நிலையில இதனுடைய அமைப்பு வரலாற்றை தெரிந்து கொள்ளணும். திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார் அவர் அருளி செய்த நூல் திருவுந்தியார். இது 46 செயல்களை உடையது. 46 செயல். உந்திபரன்ட்டு மணிவாசகம் திருவாசகத்தில் பாடின மாதிரியே ரொம்ப ஆழமான அனுபவத்துக்குரிய நூல். அவருடைய மாணவராக இருக்கக்கூடியவர் திரு கடவுர் உய்யவந்த தேவநாயனார். அவர் இந்த திருவுந்தியாருக்கு உரை விளக்கமாக செய்யுளாகவே செய்த நூல் எந்த நூல்னு கேட்டீங்கன்னா திருக்கலிற்றுப்படியார். இந்த 2 நூலும் மெய்கண்ட சாத்திரத்திற்கு முன்னதாக வந்ததாக கருதப்படக்கூடிய நூல் அனுபவ நூல். 3ஆவதாக இருக்கக்கூடிய நூல் சிவஞான போதம். சிவஞான போதத்தினுடைய அருமைப்பாடு நாம் மிகுந்த உயர்ந்த நிலையில் அறிந்து கொள்ளணும்னா நம் மாதவ சிவஞான முனிவருடைய உரையை படிக்கணும். ஆனால் எல்லாருனாலையும் அந்த உரையை படித்து பொருள் வாங்கக்கூடிய சூழல் இல்லை. ஆனால் ஒரு குறுகிய வடிவில் உலகத்தினுடைய அத்தனை தத்துவ ஆராய்ச்சியும் சொல்லிட்டு போனங்காட்டி தான் அதற்கு பேரே மெய்கண்ட சாத்திரங்கள் வந்தது. மெய்கண்டாருடைய பேரை கொண்டுதான் என்ன வந்துருங்க, மெய்கண்ட சாத்திரம். மெய் உண்மையை கண்ட நூல். எது உண்மை, உலகத்தில் எந்த நூல் எது உண்மையோ அந்த உண்மை பொருளை கண்ட நூல் சைவ சித்தாந்த சாத்திரம். எனவே மெய்கண்ட சாத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய நூல் 14. இதில் நம்முடைய மெய்கண்டாருடைய வரலாற்றை குறுகிய அளவில் தெரிந்து கொள்ளணும். மெய்கண்டார் திருவெண்ணைநல்லூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் திரு அவதாரம் செய்தார். நம்முடைய அப்பா அம்மா பெயர் அச்சுத கலப்பாளர் என்று சொல்லக்கூடியவர். அம்மாவுடைய பேர் கமலாம்பிகை என்று சொல்லக்கூடியவர்கள். இவர்கள் பெண்ணாகடம் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் வாழ்ந்து வருகிறார்கள். குழந்தை பேர் நீண்ட நாட்களாக இவங்களுக்கு கிடையாது. ரொம்ப இறைவன்கிட்ட குழந்தை பேர் வேண்டிக் கொண்டு ரொம்ப தவம் இருக்கிறார்கள். அவங்களுடைய குலகுருவாக இருப்பவர் அருள்நந்தி சிவம் என்று சொல்லக்கூடிய சிவஞான சித்தியார் 20 நூலை பாடியவர். அவர் சகலாகம பண்டிதர் என்று பெயர். இதில் நான் 2வது தாடி வச்சுட்டு உட்காந்து ஒருத்தர் இருப்பார். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். அவருக்கு பேர் அருள்நந்தி சிவம். அதற்கு முன்னால் அமர்ந்திருப்பவருக்கு பெயர். இதெல்லாம் நம்ம வழிபாடு செய்வதற்காக வடிவமைக்கப்பட்ட வடிவம். இது அவங்களுடைய உண்மையான வடிவம் அல்ல. புரியுதா? நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக வடிவமைத்து கொடுத்திருக்கக்கூடிய வடிவம். அந்த வகையில மெய்கண்டாருடைய வரலாற்றில் தொடர்புடையவர் அருள்நந்தி சிவம். அவர் யார்? சகல ஆகம பண்டிதர். பண்டிதர்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னு கேட்டீங்கன்னா பல நூலை கற்றவனுக்கு பெயர் பண்டிதர். இந்த பண்டிட் எக்ஸாம்னு ஒன்று எழுதுவோம் இந்தியில். புரியல? எது வரைக்கும் போய் படிக்கணும்? எல்லாம் இந்தியில் 8 எக்ஸாம் எழுதி முடிச்சது கடைசி கட்டமாக என்ன இருக்குங்க, பண்டிட் எக்ஸாம் இருக்கும். இல்லை, அப்போ எல்லாத்தையும் கற்றவர்களுக்கு பேர். அந்த காலத்தில் பண்டிதர் பட்டம்னே ஒரு பட்டம் இருந்தது. யூனிவர்சிட்டியில் பண்டிதர் படிப்புனே தனியாக ஒரு படிப்பு இருந்தது. இல்லை, அப்படி சகல ஆகம பண்டிதர்னா எல்லா ஆகமங்களையும் துறைபோக கற்றவர் அருள்நந்தி சிவம். அவர் யாருக்கு குலகுரு? தந்தையாருக்கு குலகுரு. அப்படி குலகுருவாக இருந்துவிட்டு அப்பப்போ போய் வேண்டுதல் செஞ்சுட்டே இருப்பாங்க. அவர் எல்லா நூலையும் கற்றங்காட்டி இந்த பிறப்புல அவர் ஜோசியம் பார்க்கக்கூடிய அந்த எல்லா வகை நிலையிலையும் பார்த்து இந்த பிறப்புல உங்களுக்கு ஏதோ இறை வழிபாடு சூழல்ல குழந்தை பாக்கியமே இல்லையேப்பா அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு வராங்க. இவங்க வலியுறுத்தி கொண்டே இருந்த காலத்துல ஒரு நாள் பூசையில விண்ணப்பம் செய்ய சொல்லி கேட்டு இறைவன்கிட்ட நூல் போட்டு எடுக்கிற வழக்கம் ஒன்று உண்டு. திருமுறைகளில் கயிறு சாத்துற வழக்கம். அந்த ஓலைச்சுவடியில் ஒரு கயிறு சாத்தி அந்த இடத்துல என்ன பதிகம் வருதோ அந்த பதிகத்தை நாள்தோறும் ஓதி வர வேண்டும். இது திருமுறைகளை கயிறு சாத்தி ஓதுது அவங்களுக்கு தெரியும்.
அவங்க வேண்டுதலுக்கு நம்ம விண்ணப்பத்துக்காக ஓதி படிக்கிறோம். அப்படி மெய்கண்டாருடைய தந்தையாராகிய அச்சுத கலப்பாளர் அருணந்தி சுவாமிகிட்ட வேண்டார். வேண்டியவுடனே ஒரு ஓலைச்சுவடியில் ஒரு கயிறு சாத்திய போது திரு வெண்காட்டில் இருக்கக்கூடிய திருஞான சம்பந்த பெருமானுடைய ஒரு திரு தேவார திதிப்பத்தில் ஒரு பாட்டு வருது. சரிங்களா? திருவெண்காடு இன்னைக்கு குழந்தை பேருக்கு போனோம்னா என்ன பண்ணுவான், வெண்காட்டில் போய் 3 குள நீரை குடிங்கன்னு சொல்லி அங்கே இறைவன்கிட்ட வேண்டுதல் வைன்னு சொல்கிறாங்க. இது எப்படி உருவாச்சுன்னு கேட்டிங்கன்னா, எம்பிரான் மெய்கண்டாருடைய திருவதாரம் தான் அவ்வாறு ஆயிற்று. எனவே அருணந்தி சிவம் பூசையில் எடுத்து கொடுத்த பாடல் பேயடையா பிரிவேதும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு வருகிறது. அருணந்தி சிவம் கொடுத்தவுடன் உடனே கணவனும் மனைவியாக சென்று வெண்காட்டில் 48 நாள் தங்கி தினந்தோறும் குளத்தில் மூழ்கி இறைவனை விளக்கேற்றி வழிபாடு செய்து வந்தார்கள். திருஞான சம்பந்த பெருமான் பதிகத்தை படித்து இறைவன் வழிபாட்டை செய்தார்கள். இவர்களுக்கு 48 நாள் வழிபாடு செய்த பொழுதே வழிபாடு செய்கின்ற காலத்திலே கருவில் திருவாய்க்க பெற்றது. குழந்தை 10 குழந்தை அவதாரம் செய்தார். அவருக்கு ஸ்வேதவன பெருமாள் என்று பெயர் வைக்கிறார். திருவெண்காட்டில் இருக்கக்கூடிய சாமிக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்வேதவன பெருமாள் என்று பெயர். வெண்காட்டு நாதர் ஸ்வேதவன பெருமாள். ஸ்வேதம்னா வெண்மை, காடுனா வனம், நாதர்னா பெரும். ஸ்வேதவன பெருமாள் வெண்காட்டு நாதர் என்கிற பெயரை வடமொழி பெயராக ஸ்வேதவன பெருமாள் வைக்கிறார். குழந்தை வளர்ந்து வருகிறது. அவங்களுடைய தாய்மாமன் வீடாகிய திரு வெண்ணெய்நல்லூர்ல போய் வளர்ந்து வருகிறார். வெண்ணெய்நல்லூர் காங்கேய பூபதி என்று சொல்லுவர், வரலாற்றில் ஒரு புகழ்புடையவர். அவருடைய ஊரில் வளர்ந்து வருகிறார். வளர்ந்து வருகின்ற பொழுது வெண்ணெய்நல்லூர் தெருவில், அந்த திருக்கோயில் தெருவில் குழந்தையாக மெய்கண்டார் தேர்குட்டி விளையாடுகின்ற ஒரு நாள் ஆகாய விண்வெளியிலிருந்து ஒரு புஷ்ப விமானம் என்று சொல்லக்கூடிய விமானத்தில் பரஞ்சோதி முனிவர் என்பவர் ஒருவர் பயணிக்கிறார். அவர் யார்? அவர் அகச்சந்தானம் என்று சொல்லக்கூடிய சந்தானமரன். நீங்கள் உனக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ சமயாச்சாரிய 4 பேர் என்ன சொல்கிறோம்? சமய குறவர் என்று சொல்கிறோம். பின்னாடி இருக்கிறவங்க என்ன சொல்கிறோம்? சந்தான குறவர் என்று சொல்கிறோம். குறவர் என்றால் குரு தன்மை உடையவர் என்று பெயர், குருநாதர் என்று பெயர். அந்த குறவர், நான் குறவர் நீங்கள் வேற குறவர் நினச்சிக்கூடாது. அது அங்கே சிக்கல். அதுதான் குறவர். நீங்கள் வள்ளினராவை போட்டக்கூடாது, இங்கே மெல்லினரா, புரியுதுங்களா? குறவர் அப்படிங்கிறது சந்தான குறவர், சமய குறவர். இந்த சந்தான குறவர் என்பவர்கள், இவர்களுக்கு பேர் புறச்சந்தானம் என்று பெயர் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறோம். ஏன் வச்சிருக்கோம் கேட்டீங்கன்னா, புறச்சந்தானத்துக்குள்ள அகச்சந்தான குறவர் 4 பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு பின்னாடி. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மரபு எங்கிருந்து தொடங்குகிறதுன்னு கேட்டீங்கன்னா, திருக்கைலாயத்திலிருந்து தொடங்குகிறது. சிவபெருமான் திருக்கைலாயத்தில் நந்தியம்பெருமானுக்கு நேரடியாக உபதேசம் செய்கிறார். எதற்காக? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் துன்பம் நீங்கி என்றும் இன்பம் பெற வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக நந்திய பெருமானுக்கு உபதேசம் செய்கிறார். நந்திய பெருமானுக்கு உபதேசம் செய்கிறத கேட்டுட்டு இருந்த அம்பாள் தான் இறைவனை தானும் பூசிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அம்மா பக்கத்தில் உட்கார்ந்துருந்தனாடி என்ன ஆயிடுச்சு கேட்டீங்கன்னா, சாமி நந்திய பெருமானுக்கு 28 ஆகமத்தை உபதேசம் பண்ணிட்டு இருந்தார். அந்த ஆகமத்தினுடைய சாரம் என்ன? இறைவனை பூவும் நீரும் கொண்டு பூசிக்க வேண்டும். புரியுதுங்களா? இப்போ கடையில் போகிறோம், இல்லை ஆரஞ்சு ஜூஸ்ன்னு சொல்கிறோம். என்ன அர்த்தம்? இவ்வளோ பெரிய ஆரஞ்சு 2 போட்டு புளிஞ்சு கொடுத்தீங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ். இவ்வளோ பெரிய ஆப்பிள் 2 புளிஞ்சு கொடுத்தா ஆப்பிள் ஜூஸ். அப்போ ஆகமத்தில் இருக்கக்கூடிய செய்திகள்லாம் நந்தியம் பெருமானுக்கு இறைவன் உபதேசம் பண்ண இதனுடைய ஷார்ட் அண்ட் ஸ்வீட் என்ன அப்படின்னு அம்பாள் முடிவு பண்ணாங்க. ரொம்ப சுருக்கணும்னா இதனுடைய ஜூஸ் என்னன்னு கேட்டால், இறைவனை பூசிக்கிறது அவருக்கு பிடிக்கும். ஆமாம், அப்படின்னு எப்பயுமே வழக்கமாக வகுப்பில் சொல்ல வேண்டியது உண்டு. சரிங்களா? நம்மளைய ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு மெனு எழுத சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 3 வேளைக்கு மெனு எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. 2 நாளைக்கு 3 வேளைக்கு மெனு எழுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த 3 நாளைக்கு 2 நாளைக்கு 3 வேளைக்கு மெனுவை படிச்சிங்கன்னா மெனு எழுதுனவருக்கு எது ரொம்ப பிடிக்குன்னு தெரிஞ்சுக்கணும். லிஸ்ட்டில் தவறாமல் அந்த மெனு இருக்கு, ஐட்டம் இருக்கும். என்னதுங்க?
இது அவருக்கு பிடிக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எதுக்கு சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமான் அந்த ஆகமத்தை சொல்லவே நந்தி பெருமானுக்கு உபதேசம் பண்ணவே அம்பாள் உணர்ந்தாங்களாம். எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர்தான் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள. சாமிக்கு எப்படி பார்த்தாலும் சுத்தி வந்து பிடிச்சா என்ன இறைவனுக்கு பிடிக்கும்? இறைவன் எதுவுமே வேண்டுதல் வேண்டாதவன். ஆனா அவனுக்கு பிடிச்சது என்னன்னு கேட்டா பூசனை. அதனால அவரை பூசிக்கணும்னு கீழே வந்தாங்க. அதுக்கு பின்னாடி நாம் பெரிய புராண வகுப்பு திருக்குறிப்பு தொண்ட நாயனர் வரலாற்றில் படிப்போம். இங்க நந்திய பெருமானுக்கு உபதேசம் பண்றார். நந்திய பெருமான் 8 சீடர்களுக்கு உபதேசம் பண்றார். அவர்ல ஒருத்தர் சனத்குமார முனிவர். அவர் அடுத்தவருக்கு உபதேசம் பண்றார். அவருக்கு சத்திய ஞான தரிசினிகள் என்று பெயர். அவர் இன்னொருவருக்கு உபதேசம் பண்கிறார். அவர் பரஞ்சோதி முனிவர் என்று பெயர். இந்த 4 பேர் யாராருங்க? இறைவன் சீகண்டருத்தராக இருந்து நந்தியம்பெருமானுக்கு உபதேசம் செய்ய நந்தியம்பெருமான் 8 மாணாக்கர்கள் உபதேசம் செய்தார். அதில் ஒருவர் சனத்குமார முனிவர். அவருடைய சீடராக சத்திய ஞான தரிசனிகளுக்கு உபதேசம் செய்தார். அவருடைய சீடராக இருக்கக்கூடிய பரஞ்சோதியாருக்கு அவர் உபதேசம் செய்தார். எதை உபதேசம் செய்தார்? இறைவன் என்ன உபதேசம் செய்தாரோ அந்த ஆகமத்தினுடைய செய்திகளை அடுத்தடுத்த மரபுகளுக்கு உபதேசம் பண்ணிட்டே வரார். சரிங்களா? இந்த திருநந்தி தேவர் உபதேசம் செய்த 8 பேர்ல ஒருத்தர் சனத்குமாரன். மீத 8 பேர் இருக்கக்கூடியவர் திருமூலர், அகத்தியர் என்று சொல்லக்கூடியவர்கள்லாம் நந்திய பெருமாட்ட நேரடியாக உபதேசம் பண்றாங்க. அது நீங்க திருமந்திரம் படிக்கும் போது திருமந்திரத்தினுடைய செய்தியில அதையெல்லாம் படிக்கலாம். இங்க நந்திய பெருமாட்ட இருந்து உபதேசம் பெற்ற இந்த 4 பேருக்கும் அகச்சந்தான மரபு. சந்தானம் என்பது குரு மரபு என்று பெயர். தொடர்ச்சியாக வருவதற்கு பெயர் சந்தானம். வழியாக வருவதற்கு பெயர் சந்தானம் என்று பெயர். புரியல? இப்போ இவங்க மரபுக்கு பூரா உபதேச பரம்பரைன்னு பேர். இவங்களுக்குலாம் பேர் என்னங்க? உபதேச பரம்பரை. ஏன் நாம் எந்த இடத்துல நிற்கிறங்கிறதுக்காக ஒரு இடமா சொல்லிட்டு வரேன். நாம் யார் வாயிலாக இந்த சைவ சித்தாந்தத்தை படிக்கிறோம்? யார் வாயிலாக படிக்கிறோங்க? திருவாவூதுறை சன்னிதான், திருவாவூதுறை ஆதீனத்தின் வாயிலாக. இந்த திருவாவூதுறை ஆதீனத்தை எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, திருக்கைலாய பரம்பரை திருவாவூதுறை ஆதீனம். இந்த திருக்கைலாய பரம்பரைன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திருக்கைலாய பரம்பரையாக இருக்கக்கூடிய இறைவனுடைய உபதேசத்தை தொடங்கி இன்று இருக்கக்கூடிய குருமகா சன்னிதானம் வரைக்கும் இந்த உபதேசம் தொடர்கிறது. புரியல? அந்த ஆகமத்தினுடைய உபதேசம் தொடர்கிறது. அந்த வகையில இங்க நமக்கு திருக்கைலாயத்துல இறைவன் நேரடியாக நந்திய பெருமானுக்கும், நந்திய பெருமான் தனக்கு கீழே 3 பேர் உபதேசம் பண்ணாரு பாருங்க. இவங்க 4 பேருக்கு என்ன பெயர்? அகச்சந்தான குறவர்கள். இதுல கீழே 4ஆவதாக இருக்கக்கூடிய பரஞ்சோதியார் தன்னோடு தன்னுடைய குருநாதர் உபதேசம் செய்த 8 பேர்ல ஒருவராக இருக்கக்கூடிய அகத்தியரை பொதிய மலைக்கு காண வேண்டும் என்பதற்காக ஆகாய வழியாக புஷ்ப விமானத்தில் வருகிறார். அப்படி வரும்போது அவருடைய வாகனம் திருவெண்ணையூர் தடைபடுகிறது. சரிங்களா? என்ன காரணத்தினால தடைபடும்? தன்னுடைய ஞானத்தினால நினைத்த போது அவருக்கு ஒரு ஞானமுடைய அத்தனை பக்குவமுடைய ஒரு குழந்தை கீழே நிற்கிறது என்பதனால அவருடைய விமானத்தை கீழே இறக்கி, அந்த புஷ்ப விமானத்தை கீழே இறக்கி அந்த குழந்தைக்கு தன்னுடைய குருநாதர் சொல்லிக் கொடுத்த ஆகமத்தினுடைய அத்தனை செய்திகளையும் ஒரு உபதேசத்தின் வாயிலாக செய்து விடுகிறார். அவருடைய பெயரை ஸ்வேதவன பெருமாள் என்பதை மாற்றி தன்னுடைய குருநாதருடைய பெயராகிய சத்திய ஞான தரிசினிகள் என்கிற பெயரை தமிழ்படுத்தி மெய்கண்டார் என்று வைக்கிறார். சத்திய ஞான தரிசினி, சத்திய ஞானம் மெய், தரிசினி கண்டார், மெய்கண்டார் என்ற அவருடைய பெயரை தமிழ்படுத்தி அவருக்கு வைத்து உபதேசம் செய்துவிட்டு மீண்டும் திரும்பி விடுகிறார். இந்த குழந்தை 2.5 வயதுல இந்த சிவஞானத்தை முழுக்க பெற்றிருக்குது. சிந்திச்சு பார்த்தீங்கன்னா பெரியவங்க சொல்லுவாங்க, ஞான சம்பந்த பெருமான் இறைவனுடைய திருக்கருணையை பெற்று அவர் திருமுறை பதிகம் பாடியது 3 வயது. அவருடைய திருமுறையை படித்து பிறந்த குழந்தை ஞானம் பெற்று பாடிய வயது 2.5 வயது. எப்படிப்பட்ட தமிழ் கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தை அத்தனையும் தமிழால் அளந்த தமிழ். ஒரு நூல் வச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருள்களையும் ஒரு நூலினால் அளக்க முடியுமா? இந்த கட்டடத்தை அளக்கணும்னா ஒரு நூல் வந்து அளந்துடலாம். அதுபோல ஒரு உலக பொருள்களை எல்லாம் அளப்பதற்கு ஒரு நூல் கிடைக்குமான்னு கேட்டா, அப்படிப்பட்ட ஒரு நூலை செய்தவர் மெய்கண்டார். தத்துவ ஞானத்தில் அவ்வளவு உயர்ந்தவர்களாக இருப்பார்.
அவர் அப்படி அருள் பெற்று அருளிய நூல்தான் சிவஞான போதம் என்று சொல்லக்கூடிய 12 நூற்பாக்கள் அமைந்திருக்கக்கூடிய நூல். இந்த நூற்பா 12 நூற்பாவில் 84 செய்யுள்கள் இருக்கிற, அதெல்லாம் நீங்கள் சிவஞான போதம் விரிவாக நடத்தும் போது நடத்திடுறோம். ஆனால் இன்றையிலிருந்து நீங்கள்லாம் ஒரு முயற்சிக்குள் வரணும். சரிங்களா? இந்த தொகுப்பு முடியறதுக்குள்ள இந்த 12 நூற்பாவை நீங்கள் மனதுக்குள் பதிய வைக்க வேண்டும். 12 நூற்பா தான். சரிங்களா? எத்தனை நாள் கடன் கொடுத்துருக்குது? 720 நாள் கொடுத்துருக்கு. நீ அடுத்த மாசமே மனப்பாடம் பண்ணி ஒப்பிப்பீங்கன்னா நாங்கள் ஒன்றும் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். புரியல? எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் உங்களுக்கான காலம் 2 ஆண்டுகள். ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, 2 ஆண்டுகள் கழிச்சு நம்மளை கூட்டிட்டு போய் ஒரு சிறப்பான செய்கை செய்வாங்க. திருவாவூர் ஆதீனத்துக்கு கூட்டிட்டு போய் நமக்கு என்ன செய்வாங்க? சைவ சித்தாந்த ரத்தினமும் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுப்பாங்க. இந்த பட்டத்தை சன்னிதானத்தின் வாயிலாக கை நீட்டி வாங்கும்போது என்னிடத்துல என்ன தகுதி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு தகுதியாவது நம்ம இடத்துல இருக்கும் குறைஞ்சபட்சம். புரியுங்களா? நம்ம என்ன படிக்காம பாஸ் ஆகி சர்டிஃபிகேட் வாங்குறாளா? இல்லை படிச்சு வாங்குறாள் இல்லைங்களா? அப்போ படிச்சு என்னதை வாங்க முடியும்? இந்த 14 சாத்திரத்தையும் படிக்க மனப்பாடமா பண்ண முடியும்? இல்லை எத்தனை போன வகுப்புல எல்லாம் பயமுறுத்தி விட்டு போயிட்டாங்க. அறிமுக உரையிலேயே நீங்களாம் ஆயுசுக்கு இதெல்லாம் படிச்சு முடிக்கவே முடியாது அப்படின்ட்டு போயிட்டாங்க. அப்படி இல்லை, அடியனுடைய கருத்து எப்பயுமே அப்படி கிடையாது. ஏன்னா ஒருத்தருக்கு கருத்து மாறலாமா அப்படின்னு கேட்கலாம். நீங்க அப்படிலாம் படிக்கவே முடியாது, அறியவே முடியாத நூல் அல்ல இந்த நூல். புரியுங்களா? நாம் எந்த அளவுக்கு ஞானத்தில் தலைப்படுகிறோமோ அந்த அளவுக்கு இந்த நூல் எனக்கு கை கொடுத்துருக்கு. நான் எப்படி நெருங்கி இருக்கணும், இப்போ நான் புரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுக்கேன். சரிங்களா? ஒரு பெண்ணை பார்த்தேன், பிடிச்சிருந்தது, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குது அப்படின்னு போய் சொல்கிறேன். அந்த பொண்ணு முகத்தையே திரும்பி பார்க்கல. நான் திரும்பி வந்துட்டேன். நான் ஏதாவது நடக்குமா? ஒரு மணி நடக்காது. நான் போய் 2வது நாள் பார்த்தேன், எங்கெங்கெல்லாம் போகிறாங்க, எங்கெங்கெல்லாம் வர்றாங்க. 8 மணிக்கு பேருந்து நிலைன்னா 7:50 போய் நான் இதுக்காக நிற்கிறது, வண்டியில் நிற்கிறது. எங்கே போய் வீட்டுக்கு போனால் வீட்டுக்கு முன்னாடி இப்படி தொடர்ச்சியாக போய் கண்ணுக்கு முன்னாடி போய் நின்றுட்டே இருந்துச்சுங்க. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு நாள் திரும்பி எப்படின்னு பார்ப்பாங்க. ஒரு புன்னகை யாருக்கும் தெரியாமல் புன்னகிப்பாங்க. புரியல? இந்த நாட்கள் கிடைக்கிற வரைக்கும் நாம் என்ன ஆகிட்டே இருக்கணும்? பின்னாடி சுற்றிக்கிட்டே இருக்கணும். இவ்வளவுதான் இறைவனை நெருங்குவதற்கான. நீங்க போய் ஒரே வணக்கம் போட்டு வந்தீங்கன்னா அவரு என்னமோ 100ஓட 1 10ஓட 11 என்ன பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. கணக்குல எங்கேயோ நாம அருளாளர்களை நெருங்கும் பொழுது ரொம்ப மிக நெருக்கமா நெருங்கி அவங்களை என்ன பண்ணணும்? பயணிக்கணும். இப்படி பயணித்தால் இது சாத்தியக்கூறு உடையது. புரியல? நாம வழக்கமா ஐயா சொன்ன மாதிரி, மோகன் ஐயா சொன்ன மாதிரி புத்தகத்தை கொண்டு போய் மஞ்சப்பையில மாட்டி கொண்டு போய் எடுத்து இதில் மாட்டி வச்சோம்னா அடுத்த நாள் அறிவிப்பு சுதந்திரமா போடுற அன்னைக்கு எடுத்து எங்கடா புத்தகத்தை வச்சோம் அப்படின்னு தேடி எடுத்தோம்னா கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா? இது என்னன்னு கேட்டீங்கன்னா, மீண்டும் மீண்டும் அன்பர்களுக்கு தாழ்மையான விண்ணப்பம் என்ன கேட்டா, இது பாடம் அல்ல. சைவ சித்தாந்தம், சைவம் என்பது பாடம் அல்ல, இது வாழ்க்கை. சரிங்களா? ஒவ்வொரு இடத்துலையும் என்னுடைய வாழ்க்கையோடு சம்மந்தப்படுத்த வேண்டிய விஷயம் இந்த விஷயம் இல்லை. அப்படி நூலா பார்க்காம நமக்கு அனுபவத்தோட பார்த்தீங்கன்னா இது அனுபவத்துக்கு வரும். சரிங்களா? நம்ம 10வது 12வது படிச்சதுல பயன்பட்டு தான் இருக்குது. சரிங்களா? மேல்படி படிச்சிங்கன்னா பயன்படும். சரிங்களா? அதான் அந்த காலத்தில் அது பயன்பட்டது. இப்போ இந்த உலகியல் வாழ்க்கையிலிருந்து அருளியல் வாழ்க்கை பெறுவதற்காக இந்த சிவஞான போதம் என்பது மிக அருமையான 12 நூற்பா அமைத்துக்கூட எப்படி ஒரு கட்டமைப்போடு அமைத்திருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, முதல் 3 நூற்பாக்கள். நூற்பாவை எப்படி பிரிச்சுட்டான்னு கேட்டீங்கன்னா, பொது அதிகாரம், சிறப்பதிகாரம். பொது அதிகாரத்தில் நாம் கற்கக்கூடிய சைவ ஆகம பகுதியில் கற்கக்கூடிய ஞானபாதத்தில் இருக்கக்கூடிய முப்பொருள் பதி பசு பாசம் என்பதை பற்றி ஆராய்ச்சி படிக்க போறோம். அந்த ஆராய்ச்சிக்குரிய பொருள் 3ம் உண்டா இல்லையா. முதல் 3 நூற்பால் என்ன சொல்ல போறாரு? இறைவன் உண்டு நமக்கு காட்ட போறார். இறைவன் உண்டு, உயிர் உண்டு, பாசக்கூட்டம் உண்டு என்று காட்ட போறார். இது முதல் 3 நூற்பா. இது 3ஐயும் சொல்லிட்டார், உண்டுன்னு சொல்லிட்டார். உண்டுன்னு சொன்னா அடுத்து என்ன சொல்லணும்? ஒரு பொருள் உண்டுன்னா அந்த பொருள் எப்படிப்பட்டதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். போனை வாங்கியாச்சு,
போனை வாங்கியாச்சு, என்ன பண்ணணும்? அது என்ன இருக்குது, எனக்கு என்ன யூஸ் ஆகும் பார்க்கணுமா வேண்டாமா? அதோட இலக்கணம், கான்ஃபிகரேஷன் என்ன, இதில் எத்தனை MB பிடிக்கும், எத்தனை GB பிடிக்கும், எந்தெந்த இதெல்லாம் எப்படி இப்படிலாம் உபயோகப்படும் இப்படின்னு இலக்கணத்தை தெரிந்து கொள்கின்ற பகுதி அடுத்த 3 நூற்பா. முதல் 3 நூற்பா உண்டு பொருள், அடுத்த 3 நூற்பா அந்த பொருளினுடைய தன்மை என்ன. சரி, பொருளுடைய தன்மை தெரிஞ்சாச்சு, இருக்குன்னு தெரிஞ்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? இதை எப்படி உபயோகப்படுத்தணும், சாதனை. புரியுங்களா? எல்லாம் இந்த ஆப்ஷன்லாம் தெரிஞ்சாச்சு. கேலரியில் போனால் இது இருக்குது, அது அங்கே போனால் டவுன்லோடில் போனால் இதுக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சாச்சா. இப்போ என்ன பண்ணுங்க? டவுன்லோடில் போனால் யூடியூப்பில் போனால் இதெல்லாம் பார்க்கலாம், கூகுளில் போனால் இதெல்லாம் அப்படி தெரிஞ்சுக்கலாம். பயன்படுத்தினா தான் பயன்பாட்டுக்கு வரும். அப்போ சாதனையில் செய்யணும். அந்த சாதனை செய்யக்கூடிய 3 பேர்த்துல யார் சாதனை செய்பவர்கள்? இருக்கிறது 3 பொருள் தான். பாருங்க, இறைவன், உயிர், சடம். சடம் பாசம், சடம். சடம் ஒரு நாளும் சாதனை செய்ய போறதில்லை. இறைவன் சாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப சாதிக்கிறதுக்கான 2ஆம் கட்டம் யாரு? உயிர் தான். எனவே இந்த 2க்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய நாம் தான் சாதிப்பதற்குரியவர்கள். சாதித்து பெற வேண்டிய பொருள் சிவம், இறைவன். இல்லை, அப்போ இந்த 3 பொருளையும் எப்படி சாதனை வாயிலாக சாதிப்பது என்பதை சொல்லுவது அடுத்த 3 நூற்பா 7, 8, 9. அந்த சாதனையினால் உண்டாகின்ற பயனை சொல்வது 10, 11, 12. சிவஞான போதம் நமக்கு வந்த வழி, அவருடைய வரலாறு. இப்படி சத்தியஞான தரிசியினுடைய பெயரை தாங்கி ரௌரக ஆகமத்திலிருந்து பிழிவாக பிழியப்பட்டது தான் நமக்கு சிவஞான போதம். சிவஞான போதத்துக்கு அடுத்ததாக அமைந்திருக்கக்கூடிய 3 நூல் உண்மை விளக்கம், சிவஞான சித்தியார். பேரை சொல்லணும், நீங்களும் சொல்லுங்க வாய்விட்டு, அப்பதான் பேர் பதியும். சிவஞான போதம் என்ற நூலை அறிவிச்சு அந்த 3ஆவது நூல். அதுக்கப்புறம் 3 நூல் யாருங்க? உண்மை விளக்கம், சிவஞான சித்தியார், இந்த 3 நூலை அருளியவர் இருவர். ஒருவர் திருவதிகை மணவாசகன் கடந்தார், 2ஆவதாக இருப்பவர் அருள்நந்தி சிவம். அன்பர்களே, நம்மளுடைய மெய்கண்டாருக்கு 48 மாணாக்கர்கள். எத்தனை வயதுல? 3 வயதில் அவருக்கு எத்தனை மாணாக்கர்கள்? 48 மாணாக்கர். அதில் 2 பேர் தலையாய மாணாக்கர்கள் நூல் செய்தார்கள். திருவதிகை மணவாசம் கடந்தாரும் அருள்நந்தி சிவம். அதில் நாம் முதலாவதாக நம்ம அடுத்த தத்துவ அடிப்படையிலும் படித்து முதலாவதாக படிக்கக்கூடிய நூல் உண்மை விளக்கம், திருவதிகை மணவாசம் கடந்தார். இதில் முக்கியமாக இப்போ நம்ம 14 நூல் படிக்கிறோமே, இந்த 14 நூல் என்ன படிக்க போகிறோம்? பதிபசு எதுக்கு நூல்? ஏதோ ஒன்றை வச்சு படித்து உருப்படியே படிச்சுட்டு போக வேண்டியதான். எதுக்கு இத்தனை நூல் படிக்கணும் அப்படின்னு கேட்டால், பெரியவர்கள் ஒரு செய்தியை நாம் பற்றுவதற்காக பல கோணங்களில் கொடுக்குறாங்க. செய்தியை சொல்லணும், பல கோணங்களில் கொடுத்து சொல்றது. ஒரு சிறந்த இயக்குனர் என்ன பண்றாரு? தன்னுடைய நெஞ்சில் இருக்கக்கூடிய கருத்தை திரைப்படத்தின் வாயிலாக வெளிப்படுத்துறார். சரியா? சமூகத்தில் ஏற்பட வேண்டிய மாற்றத்தை எதன் வாயிலாக வெளிப்படுத்துறார்? திரைப்படத்தின் வாயிலாக வெளிப்படுத்துறார். ஒரு படத்துல சொல்லி பார்க்கிறார் ஒரு வாயிலா, சரிங்களா? படம் வேலிடுறாரு, விட்டுறாங்க. என்ன பண்றாரு? இன்னொரு படத்துல வேற கோணத்துல இந்த செய்தி எப்படி சொல்லுவது? சரி, நான் புரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுருந்துச்சுங்க. எனக்கு இனிப்பு பிடிக்கும், உங்களுக்கும் இனிப்பு பிடிக்கும், சரிங்களா? எல்லாருக்கும் ஒரே இனிப்பு பிடிக்குமா? ஒருத்தருக்கு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக்குனா பிடிக்கும், ஒருத்தருக்கு அன்னபூர்ணி ஸ்வீட்ஸு குலோப் ஜாமுன்னா பிடிக்கும். புரியல? இப்போ நம்ம எல்லாத்தையும் இனிப்பு சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டுருக்குறாங்க. புரியல? ஒரு இங்கே கொடுக்கக்கூடிய இனிப்பு எப்படிப்பட்ட இனிப்பு? இறைவனை பற்றி அறிகின்ற இனிப்பு. அதை நம்மளுக்கு எந்தெந்த வாயிலாக சொன்னால் விளங்கும். ஒருத்தருக்கு சிவஞான போதம் படித்து விளங்கும் போது நல்லா விளங்கும், ஒருத்தருக்கு உண்மை விளக்கம் விளங்கும் போது விளங்கும். அப்படி பல வகை நூல்கள் வாயிலாக சொல்ல வேண்டிய கருத்து ஒன்றாக இருந்தாலும் சொல்ல வேண்டிய கருத்தினை நமக்கு பிடிக்கிற மாதிரி சொல்றதுக்காக வேறு வேறு வகையில் கொடுத்த நூல்கள் தான் இந்த 14 நூல்கள். அது மட்டுமல்ல, இந்த 14 நூல்கள்லையும் ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை உண்டு, சரிங்களா? அந்த இப்போ நீங்கள் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக்குன்னா கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக்கு மட்டுமா இருக்கு, அவர் அதில் பிராண்டட், சரிங்களா? அது மாதிரி சிவஞான சித்தியார்னு எடுத்துட்டீங்கன்னா, சிவஞான சித்தியார்லையும் பதிபசுவாசம் சொல்லப்பட்டிருந்தாலும் அதில் எதை பற்றி சிறப்பாக பேசப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவைகளை பற்றி சிறப்பாக பேசியிருப்பாங்க.
அப்படி ஒவ்வொரு நூலுக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. அப்படி நம்ம முதலாவதாக படிக்கக்கூடிய உண்மை விளக்கம் என்று சொல்லக்கூடிய நூல் 3 அடிப்படையான தத்துவங்களை உடையது. அதாவது 3 அடிப்படையான முக்கியமான செய்திகளை பற்றி சிந்திப்பது. 1, அஞ்செழுத்தை பற்றி. 2, இறைவனுடைய நடனத்தை பற்றி. 3வது 36 தத்துவங்களை பற்றி. உண்மை விளக்கம் படிச்சுட்டு வெளியே வரும்போது, அதாவது உண்மை விளக்கம் பாடம் முடியும் போது உங்களுக்கு என்ன விளங்கி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா 36 தத்துவங்களுடைய பெயர் என்ன, 36 தத்துவங்களுடைய தொழில் என்ன விளங்கி இருக்கணும். 2வது இறைவன் நடனம் சொல்றாங்களே, அவர் நடனம் ஆடுறான்னு சொல்றாங்களே, அந்த நடனத்தினுடைய தன்மை என்ன, அவர் ஆடுகிற ஆட்டம் எதன் பொருட்டு. 3வது அஞ்செழுத்துன்னு சொல்றாங்களே, இந்த அஞ்செழுத்தினுடைய பயன் என்ன. இதை 3ஐயும் முக்கியமா ஆழமா சொல்லக்கூடிய நூல் உண்மை விளக்கம். சரிங்களா? மிச்ச செய்திகள் நிறைய சொல்றார், ஆனா உண்மை விளக்கத்தில் நாம் படிக்கக்கூடிய செய்தி இந்த 3ம் முக்கியமான செய்தி. அடுத்தது சிவஞான சித்தியார். ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொரு செய்தி தெரிஞ்சுட்டே வரணும். திருவுந்தியார் ஏன் படிக்கணும்னு சொன்னோம்? திருவுந்தியார் எதற்காக? திருவுந்தியாருடைய சிறப்பு என்ன சொன்னார்? திருவுந்தியார் சைவ சித்தாந்தத்தினுடைய அனுபவத்தை சொல்லக்கூடிய ஆழமான நூல். அனுபவம் என்னதுங்க? இறைவன் நாமும் அனுபவிக்கின்ற இன்பத்தை குறிப்பிடுகின்ற ஆழமான நூல் திருவுந்தியார். அதனுடைய உரை நூலாக செய்யலாக இருப்பது திருக்களிற்றுப்படியார். இந்த 2 நூலுக்கு வித்தியாசம் புரிஞ்சுங்களா? 3வது நூல் என்ன சொன்னாங்க? சிவஞான போதம். சிவஞான போதத்துல நாம் என்ன படிக்க போறோம்? 3 பொருள்களை பற்றிய ஆராய்ச்சி. சிவஞான போதம் நூல் என்ன சொல்லுதுன்னு கேட்டா நமக்கு என்ன தெரியும் கேட்டீங்கன்னா, முப்பொருளை பற்றிய ஆராய்ச்சி. பதி பசு பாசம் என்று சொல்லக்கூடிய 3 பொருள்களின் ஆராய்ச்சி. 4வது நூல் உண்மை விளக்கம். உண்மை விளக்கத்தில் என்ன படிக்க போறோம்? படிச்சிட்டோம். ஐந்தெழுத்து மந்திரம், இறைவனின் நடனங்கள், 36 தத்துவங்கள். 36 தத்துவங்கள். சரிங்களா? 5வது நூல் 6வது நூல் எதுங்க? சிவஞான சித்தியார் இருபால் 20. சிவஞான சித்தியார் என்பது சிவஞான போதத்தினுடைய உரை நூலாக இருக்கக்கூடிய செய்யுள் நூல். சிவஞான போதத்தில் மொத்தம் எத்தனை நூற்பான்னு படிச்சுங்க? இப்போ 12 நூற்பாக்கள். இந்த 12 நூற்பாக்களுக்கு மொத்தம் 326 செய்யுள் செய்திருக்கிறார். சிவஞான போதத்தை விளங்கிக்கணும்னா சிவஞான சித்தியார் படிக்கணும். நம்மளுக்கு முத பாடம் எதுன்னு கேட்டீங்கன்னா சிவஞான போதம் தான். புரியல? அப்போ சிவஞான சித்தியார் என்பது சிவஞான போதத்துக்கு உரை வடிவில் அமைந்திருக்கக்கூடிய செய்யுள் நூல். அது மட்டுமல்ல, மற்ற 14 சாத்திரங்கள்ல எந்த சாத்திரத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு அளவை என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி அமைந்திருப்பது. அளவை அப்படின்னு என்ன? இப்போ நாம எதை பத்தி ஆராய்ச்சி சிவஞான போதத்தில் படிக்கிறோம்னு படிச்சோம்? முப்பொருள் ஆராய்ச்சி. முப்பொருளுடைய ஆராய்ச்சி படிச்சோம். இந்த முப்பொருளை எப்படி ஆராய்ச்சி பண்றது, எதன் மூலமா ஆராய்ச்சி பண்றது, எப்படி அளக்கிறது, எப்படி அளக்கணும்? ஒரு கிலோகிராம் வச்சு அளந்துடாமா சிவபெருமான் எவ்வளவு எடை இருப்பாருன்ட்டு? இல்ல ஒரு மீட்டர் வச்சு சிவபெருமான் எவ்வளவு உயரம் இருப்பான்னு அளந்துடலாமா? இல்லாட்டி ஒரு லிட்டர் எடுத்து சிவபெருமான் அதில் மண்டலாமா? அளக்கிறதுனா உலகத்தில் அதுதான் அளவை. நீட்டல் அளவை, நிறுத்தல் அளவை, முகத்தல் அளவை, டெம்பரேச்சர், என்னென்னமோ கருவியில் அளக்கிறதுக்கு, உடம்பு சூட்டை அளக்கிறதுக்கு டெம்பரேச்சர் இப்படிலாம் இருக்குதுல்ல. அப்படி சிவபெருமான் எவ்வளோ சூடு இருப்பாருன்னு போய் அளந்து பார்த்துடலாமா? அப்போ எப்படி அவர் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறது, எந்த அளவை வச்சு தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளுடைய சிவஞான சித்தியார்ல தர்க்க நூல்ல இருந்து எடுத்து அளவை என்று ஒன்று கொடுத்திருக்கிறார். அந்த அளவைகள் 14. அடிப்படை கொள்கைகள் பக்கத்துக்கு வாங்க. அடிப்படை கொள்கைகள் ஜெராக்ஸ் எடுத்து பாருங்க. அப்படியே அந்த அளவைகள் என்னன்னு படிங்க. காட்சி அளவை, கருதல் அளவை, உரை அளவை, இன்மை அளவை, உண்மை அளவை, அப்புறம் ஓமை அளவை, ஒளிவு அளவை, வழக்கு அளவை, இயல்பு அளவை, பொருள் பேறு அளவை. இது தமிழ் படுத்தி இருக்கு.
அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பேரு பிரத்யட்ச பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம், அபாவ பிரமாணம், சம்பவ பிரமாணம், உபமான பிரமாணம், பாரிஷேட பிரமாணம், ஐதீக பிரமாணம், சகஜ பிரமாணம், அருத்தாபத்தி பிரமாணம். அன்பர்களே, பெயர் அளவில் தெரிஞ்சுக்க. சிவஞான சித்தியார் படிக்கும்போது அதை பற்றி விளக்கம். சரி, இறைவனை அளப்பதற்கு, இறைவன் உண்டுன்னு தெரிந்து கொள்வதற்கான ஆராய்ச்சிக்கு, உயிர் உண்டு என்று தெரிந்து கொள்வதற்கான ஆராய்ச்சிக்கு, பாசக்கூட்டங்கள் உண்டு என்று தெரிந்து கொள்வதற்கான ஆராய்ச்சிக்கு இப்படி 14 அளவைகள் வச்சிருக்கிறாங்க. இந்த 14 அளவையும் சுருக்கி 3 அளவில் வச்சுட்டார் சிவஞான சித்தியாரில். என்ன கேட்டீங்கன்னா 14 பயன்படுத்துறது இல்லை. எந்த 3 கேட்டீங்கன்னா காட்சி, கருதல், உரை. இந்த 3 மட்டும் முதல் விளக்கமாக தெரிஞ்சுக்கங்க. முதல்ல இருக்கிறதுக்கு பேரு பிரத்யட்ச பிரமாணம். ஒரு பொருளை நாம காணணும், அறியணும்னு நம்மளுக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய கருவி எத்தனைங்க? 5 கருவி கொடுத்திருக்கிறார். செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு. இறைவன் உண்டுங்கிறத செவி வழியாக தெரிந்து கொள்ள முடியுமா? காட்சி அளவை பத்தி பேசுறோம். காட்சினா கண்ணுல மட்டும் வர்றது காட்சி இல்லை. இந்த 5 புலன் வழியாக வருவதற்கு பெயரும் காட்சி தான். சரிங்களா? அது காட்சிங்கிறது கண்ணை வச்சு சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நமக்கு இருக்கிற புலன்களே சிறந்த புலன் எது? கண் தான். மற்ற ஏனைய புலன்கள் எல்லாம் சென்று பற்றாது, கண் மட்டும்தான் சென்று பற்றும். அதனால கண்ணை வச்சு தான் பெரும்பாலும் நூல்னு சொல்லியிருப்பாங்க. யாரும் மூக்கே வாயேன்னு கொஞ்சறது இல்லை. என்ன வச்சு கொஞ்சுவாங்க? கண்ணே மணியல்ல கொஞ்சுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா கண்ணுக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு. எனவே இந்த கண் வழியாக பார்க்கறது மட்டும் அனுபவம் இல்லை, 5 பொருள் வழியாக வருவதும் அனுபவம் தான். இல்லைங்களா? அதனால அதுக்கு பேர் என்ன பிரமாணம்? காட்சி அளவை அல்லது கலை சொல்படி என்னதுங்க? பிரத்யட்ச பிரமாணம். இந்த கலை சொல்லலாம் அடிக்கடி சொல்லி பார்க்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு இடத்துல பிரத்யட்சம் அப்படின்னு சொல்லி போவார், ஒரு இடத்துல காட்சின்னு சொல்லிட்டு போவார் முனிவர். படிக்கும்போது ஒன்றும் புரியலைங்களேன்னு நினைப்போம். இல்லைங்களா? நம்ம நூலில் எளிமையாக கொடுத்துருக்கிறார் உரையாசிரியர், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஆனால் கொஞ்சம் அட்வான்ஸாக படிச்சிங்கன்னா, சிற்றுரை படிச்சிங்கன்னா முனிவருடைய சொல்லலாம் புரியறதுக்கு. ஏன்னா எப்போ இதை தாண்டி போய் படிக்கிறீங்களோ அப்போ தான் அந்த அனுபவத்தை பெற முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்தோன்னே அப்படி போக போகிறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம். எனவே இந்த காட்சி அளவை என்பதற்கு என்ன பேருங்க? பிரத்யட்ச பிரமாணம். அப்படின்னா இப்போ அம்மா இருக்கிறாங்க, இங்கே யாரு இங்கே உட்காந்துட்டு இருக்கிறவங்க வெளியே போய் நின்றுக்கிறாங்க. சரிங்களா? அங்கேருந்து பேசுகிறாங்க, பேசி கேட்குது எனக்கு. கேட்டோன்னு நான் என்ன சொல்லுவேன்? செல்வி அம்மா வர்றாங்கன்னு சொல்லுவேன். சொல்லுவேன் சொல்ல மாட்டேன். ஏன்? பொருள் தெரிஞ்சிருச்சு. செவி வழியாக கேட்டேன், அவங்க தாங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்படி இறைவனை அறிய முடியுமா? அவரை பற்றி செவி வழியாக அறிய முடியுமா? அது ஒரு 5 புலன்களை வச்சுங்க. கண் வழியாகவோ, செவி வழியாகவோ, தோல் வழியாகவோ, மூக்கு வழியாகவோ, வாய் வழியாகவோ இறைவனை பிரத்யட்சமாக அறிய முடியாது. சரிங்களா? அப்படி அறியவே முடியாது என்பதும் கொள்கை அல்ல. நாம இந்த புலன்களை கொண்டு அறிய முடியாது. இந்த புலன் சிவகரணங்களாக மாறுகின்ற காலத்தில் இந்த கரணங்கள் வாயிலாக இறைவனை அறியலாம். நம்ம கரணம் இப்படி எப்படிப்பட்ட கண்ணா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஊனக்கண்ணா இருக்குது. இந்த கண் ஞானக்கண்ணாக தலைப்படணும். அதெல்லாம் உள்ளுக்குள்ள பிரமாணத்தை கொண்டு பார்க்கும்போது தெரிந்து கொள்ளலாம். இப்படி காட்சி பிரமாண வலை என்று சொல்லக்கூடிய பிரத்யட்ச பிரமாணத்தின் வாயிலாக பதி உண்டு என்றோ, பசு உண்டு என்றோ, பாசம் உண்டு என்றோ அறிய இயலாது. யாருனால? எளிய சாமானிய மக்களால். 2வது அளவைக்கு பேரு கருதல் அளவை, அனுமான பிரமாணம். அனுமானம்னா வேறு ஒரு பொருளை இருப்பதை கொண்டு யூகித்து அதன் வாயிலாக அறிவதற்கு பெயர் அனுமானம். சரிங்களா? இங்க ஒரு மனம் கம கம கமன்னு பேசுது. என்ன மனம்? மூணு சொல்றீங்களே, இங்கேயே எவ்வளவு பக்குவப்பட்டவங்களா இருக்குங்க. மணி 12:45 ஆகுது. இந்நேரம் சாப்பாடு வந்திருக்கு. சாப்பாடு மனம் வந்த மாசத்தை சொல்றாங்கன்னு பார்த்தா மணக்கிறாங்க. பரவாயில்ல, மகிழ்ச்சி. என்ன அனுமானங்க? நல்லா கம வாசம் வந்துச்சா? என்னங்க? சாப்பாடு சாம்பார் வாசம் அடிக்குது. பக்கத்து வீட்டுல பிரியாணி சமைக்கிறாங்க. இங்க மலர் மனம். மலரை பார்த்தோமா, சாப்பாட்டை பார்த்தோமா, எங்கேயாவது மலர் தெரியுது. சாப்பாட்டை பார்த்தோமா, சாப்பாட்டை பார்க்காம நம்மளுக்கு என்ன தெரியுதுங்க? மனத்தை கொண்டு அந்த பொருள் உள்ளது என்கின்ற யூகிக்கிறோம். இதுக்கு பேரு அனுமான பிரமாணம். கருதல்
அளவை. எப்படிப்பட்ட கருதல் அளவையா இருக்கு? கருதல் அளவைக்கு என்ன இலக்கணம்னு கேட்டீங்கன்னா, விட்டு நீங்காத பொருளை கொண்டு அனுமானிக்கணும். அனுமான பிரமாணத்தினுடைய முக்கியமான இலக்கணம் என்ன? விட்டு நீங்காத பொருளை கொண்டு. மலை மேல் புகை தெரிகிறது, அங்க கண்டிப்பா என்ன இருக்கு? நெருப்பு. பாத்தீங்களா? பார்க்காம எப்படி முடிவு பண்ணி சொன்னீங்க? நெருப்பை விட்டு ஒருபோது புகை நீங்காது. அதனால நெருப்பை பார்க்காமையே நான் புகையை கொண்டு என்ன பண்ணிருக்கிறேன்? நெருப்பு. எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்? ஏற்கனவே சமயக்கட்டுல எனக்கு அனுபவம் இருக்கு. சமயக்கட்டுல நெருப்பு இருந்தா புகை இருக்கும் அப்படின்னு அனுபவம் இருக்கிறதுனால, அந்த மலை மேல புகை இருக்கிறதுனால அங்க என்ன இருக்கும்? நெருப்பு இருக்கும். இது அனுமான பிரமாணம். புரியுங்களா? இது ஒரு வகை. மூன்றாவது ஆகம பிரமாணம் என்று சொல்லக்கூடிய உரை அளவை, ஆப்த வாக்கியம். இது என்ன? ஞானிகள் அருளாளருடைய வாக்கு. அவங்க உண்டுன்னு சொன்னா உண்டு, இல்லைன்னு சொன்னா இல்லை, அப்படியே நம்புவது. சரி, இந்த மூன்று அளவையில எது நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, நம்ம சமயத்துல எந்த அனுமானத்தின்படி நிறுவி இருக்கிறாங்க இந்த மூன்று பொருள் உண்டு? சமய தத்துவ ஆராய்ச்சிக்குள்ள போறோம். இப்ப இந்த நூலை படிக்கிற போது எந்த பிரமாணத்தை கொண்டு இந்த மூன்று பொருள் உண்டு என்று நிறுவி இருக்கிறார்கள்? எப்படி நிறுவி இருப்பாங்க? ஆகம பிரமாணத்தைப்படி நிறுவி இருப்பாங்க. நீங்க ஒத்துக்குவீங்க ஆகம பிரமாணத்தைப்படி. நாத்திகவாதி கிட்ட போறீங்க, அவன் என்ன சொல்லுவான்? எங்க நூல்ல கடவுள் இல்லைன்னு சொல்லுவான். உங்க நூல்ல என்ன சொல்றாரு? கடவுள் உண்டுன்னு சொல்றாங்க. நாங்க என்ன சொல்றோம்? கடவுள் இல்லைன்னு சொல்றோம். அப்ப அந்த நூல் அளவை என்பது, உரை அளவை என்பது செல்லுபடியாகும். முதல் அளவைக்கு வாங்க. காட்சி அளவை ஏற்றுக்கொள்ளப்படுமா? முடியுமா? வாங்க, கடவுளை காட்டுறேன் அப்படி யாராவது தைரியமா காட்ட முடியுமா? நாம காட்ட தயாரா இருந்தாலும் காண்கிறவருடைய கண்ணு அதுக்கு தகுதியா இருக்கணும் இல்லையா? இல்ல, இதெல்லாம் வரலாற்றை நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் காட்டிய காட்சியும், ஞானசம்பந்த பெருமாள் திருஞான தந்தையா சிவபாத இறுதிக்கு காட்டிய காட்சி, ரெண்டு பேரு காட்சியும் பார்த்துக்கிறோம். காட்ட தகுதியும் இருக்க வேண்டும், காண்பதற்கும் தகுதி இருக்கணும். இந்த ரெண்டு தகுதியும் கூடணும். அப்போ காட்சி அளவினாலும் இறைவனை காட்ட இயலாது. சரி, உயிரையாவது காட்ட முடியுமா? வாங்க பாருங்க, எங்க தாத்தாவோட உயிர் போயிட்டு இருக்கு பாருங்க. வீட்டுல இறந்துட்டாரு, எப்படி சொல்லணும் பாருங்க, இப்பதான் போயிட்டு இருக்குது உயிர். மேல போது பார்த்தா அப்படி என்ன பண்ணிடலாம்? பிடிச்சி உள்ள அமுத்திடும், போடமாட்டோம். பிடிக்க முடியுமா? பார்க்க முடியுமா? அதுவும் காட்சி அளவுக்கு எட்டாது. சரி, இவங்க ரெண்டு பேர் தான் பெரிய ஆளுங்க, ரெண்டு பேரும். சரி, மூன்றாவது ஒருத்தர் இருக்கிறானே சடம், சரிங்களா? அதையாவது பார்க்கலாமா? ஆணவம்ங்கிறது எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஏங்க தெரியாது? என்னுடைய முழு உருவமே ஆணவம் தான். மெய்கண்டாருக்கு அருளந்தி சிவம் இப்படித்தான் சீடரானார் என்ற ஒரு செவி வழி செய்தி உண்டு, சரிங்களா? இவர் எப்படிப்பட்ட அருளந்தி சிவம்? சகலாகம எல்லாம் படிச்சுட்டா கொஞ்சம் என்ன ஆயிரும்? தலை நெட்டு நிற்கும், சரிங்களா? படிச்சா தலை குனிஞ்சு நிற்கும். கற்றதனால் ஆய பயன் வணங்கி நிற்கணும், சரிங்களா? சிவபாவசாரம் படிக்கவும் படிச்சிருக்கோம். கற்க இடர்பட்டு மிக கற்றையெல்லாம் கற்றவர்வாள் நற்கமிட்டு நாய் போல சல்லனவோ நற்கருணை வெள்ளம் அடங்கும் விரிசடையார்க்கு ஆளாகி உள்ளம் அடங்க அல்லவோ. சிவபெருமானுக்கு கல்வி, சிவபெருமானுடைய கல்வியை படிச்சீங்கன்னா நாளுக்கு நாள் பணிவு வர வேண்டுமே தவிர துணிவு வரக்கூடாது, சரிங்க? ஆணவம் இருக்கக்கூடாது. சரி, இங்க வந்துடுவோம். ஆணவம் வளங்கிறத எடுத்து காட்ட முடியுமா? கண்மம் வளங்கிறத காட்ட முடியுமா? மாயை எப்படி இருக்குன்னு காட்ட முடியுமா? இப்போ காட்ட முடியாத பொருளை பற்றி எப்படிங்க நீங்கள் பேசுறீங்க கேட்டா, ஆணவ மலத்தினுடைய காரியம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம், கண்ம மலத்தினுடைய காரியம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம், மாயா மலத்தினுடைய காரியம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோமே தவிர இந்த மலங்களை எல்லாம் காண்கின்ற காட்சி நமக்கு கிடையாது, புரியுங்களா? இப்போ மெய்கண்ட சிவத்துக்கு எப்படி அருணந்தி சீடரானான்னு சொல்லும் பொழுது, ஒரு நாள் மெய்கண்ட சிவம் எல்லாத்துக்கும் பாடம் சொல்லி கொண்டு இருக்கிறார், சரிங்களா? இந்த சின்ன பிள்ளை இந்த வயசுல உட்காந்துக்கிட்டு நாம பார்த்து பிறந்த பையனை பாடம் சொல்லிட்டு, இதெல்லாம் செவி வழி செய்தி கர்ண பரம்பரை தான், புரியுங்களா? எங்கேயும் நூல் எழுதப்பட்டது கிடையாது. எங்கள் ஆசிரியர் சொல்லும்போது கேட்ட செய்தி. அப்படியே பார்த்துட்டே அந்த பாடசாலைக்குள்ள வராராம். பார்த்துட்டு இந்த வயதில் இப்படி பாடம் சொல்றாரு, இவர் சரியா சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாராம், ஒரு கேள்வி கேட்கிற வினா. வினா எத்தனை வகை வினா இருக்கு? வினா எத்தனை வகை இருக்கு சொல்லுங்க. என்னென்ன வினா இருக்கு? ஞாபகம் இல்லையா? நிறைய வினா இருக்கு. ஐய வினா,
கொலாவினா, கொலாவினா, அறிவினா, அரியா அரியாவினா, இப்படி நிறைய வினா இருக்கு. இப்போ நாம இப்போ புரியுற மாதிரி சொல்ல வச்சுக்கோங்க. என்ன சொல்லணும்? எனக்கு ஒன்று தெரிஞ்சுதுன்னா நீங்கள் டெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. இதுக்கு பேர் என்னதுங்க? அறிவினா. அங்கே போய் பாடம் கேட்டிருப்பீங்க. அவர் அப்படி சொன்னாரு, இவர் எப்படி சொல்றான்னு கேட்டு பார்ப்போம். அதுக்கு பேர் என்னதுங்க? அறிவினா. அறியாம கேட்டு எனக்கு தெரியவே தெரிய கேட்டா ஐய வினா. அவர் அதை கொடுப்பாருன்னு சொல்லி அது கொடை இதெல்லாம் வினா, அதெல்லாம் தமிழ் இலக்கணம் அதுக்குள்ள விடுங்க. இப்படி வினா ஒன்று கேட்கலாம். இவருக்கு தெரியும், ஏற்கனவே அறிந்து வைத்திருப்பவர் தான். ஏன் சகலாகம பண்டிதன் இவருக்கு தெரியாதா? அவர் போய் நம்மளுடைய மெய்கண்டாரை பார்த்து ஆணவத்தினுடைய உண்மை என்ன, ஆணவத்தினுடைய உண்மை என்ன அப்படின்னு காட்டினார். கேட்ட உடனே மெய்கண்டார் ஆணவம் அப்படின்னா அப்படின்னு காமிச்சிட்டாரு. யாரை காமிச்சிட்டாரு? அருணந்தி சிவத்தை. ஆணவத்திற்கு பொருள் என்னன்னு கேட்ட உடனே யாரை காட்டினார்? அருணந்தி. அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்தாராம். சுவாமி நெசிடர் எவ்வளவு பெரிய கருணை யோசிச்சு பாருங்க. 3 வயதுங்க, அவருடைய வயதுங்க 60 வயதுங்க. இப்படிப்பட்ட ஒருவர் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மெய்ஞானம் தலைப்படுகின்ற காலம். இதுல சீனியர் ஜூனியர் பேச்சுக்களே இடமே கிடையாது. புரியுங்களா? மெய்ஞானத்தை தலைப்பட வேண்டியது ஒன்றுதான் கொள்கை. எனவே அப்படிப்பட்ட நிலையில மெய்கண்டாருக்கு அருணந்தி சிவம் சீடனானார். அவர் அருளிய நூல் சிவஞான சித்தியார் இருபாய் இருந்தார். சிவஞான சித்தியாருடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவஞான போதத்தினுடைய உரை வடிவில் இருக்கக்கூடிய, செய்யுள் வடிவில் இருக்கக்கூடிய உரை. அதுல சிறப்பு பகுதியாக இருப்பது அளவைகள். காட்சி அளவை, கருதல் அளவை, உரை அளவை. நம்ம காட்சி அளவின் வாயிலாகவோ உரை அளவின் வாயிலாகவோ நிறுவவில்லை. இறைவன் உண்டு, உயிர் உண்டு, பசு உண்டு, பாசம் உண்டு. எதன் வாயிலாக நிறுவப்பட்டது? கருதல் அளவு. எப்படி கருதல் அளவிலாக நிறுவப்பட்டதுன்னா நூற்பா படிக்கும் படிச்சுக்கணும். இப்போதைக்கு இந்த அளவை பற்றி சிறப்பா சொல்வது சிவஞான சித்தியார். அடுத்தது வாங்க, இருபா இருபது. அதுவுமே சிவஞான சித்தியாரை போல ஒரு தர்க்க நூல் தான். எப்படிப்பட்ட தர்க்க நூல்னா, அருணந்தி சிவம் தன்னுடைய குருநாதராகிய மெய்கண்டார்கிட்ட கேள்வி கேட்பது போல. எதை பற்றி? சாமி, நீங்களும் நான் பிறப்புக்கு வரக்கு முன்னாடி இருந்தீங்க. நல்லா கேள்வி புரிஞ்சுக்க. நம்ம பிறப்புக்கு வரக்கு முன்னாடி இருந்த நிலைக்கு பேர் என்னதுங்க? கேவலம். சரிங்களா? கேவலம், சகலம், சுத்தம். இப்போ இருக்கிற நிலைக்கு பேர் சகலம். சகலம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, கருவிகளோடு கூடி இருக்கிற நிலைக்கு பேர் சகலம். அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்க. கேவலம்னா கருவிகள் எல்லாம் பெறாமல் உயிர் தனியாக இருந்த நிலைக்கு பேரு கேவலம். உயிர் உடம்பு நீங்கி முக்தி பெற்று இறைவனோடு கலந்து அனுபவிக்கின்ற நிலைக்கு பேரு சுத்தம். மெய்கண்டார்கிட்ட அருணந்தி சிவத்தோடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, சுவாமி, கேவலத்துல நீங்களும் இருந்தீங்க, அங்க இறைவன் இல்லையா? இறைவன் இருந்தாரா இல்லையா? இப்பதான் உயிரோட இருக்கிறாரா? அவர் எப்பயும் உயிரோட இருக்கிறார். அப்ப கேவலத்துல நீங்களும் இருந்தீங்க, நானும் இருந்தேன், பாசக்கூட்டங்களும் இருந்தது. நான் பாசக்கூட்டம் என்னையை மட்டும் பற்றி உங்களை ஏன் பற்றல? இப்படி ஆராய்ச்சி கேள்வி கேட்கும் போதே, குருநாதா, நான் ஏதோ அறியாததை கேட்கறேன், நீங்க ஏதோ நான் கேட்கறேன்னு கோவிச்சுக்கிட்டுலாம் பதில் சொல்லக்கூடாது. சாமி பொறுத்து பதில் சொல்லு. இப்படி ஒரு கான்வர்சேஷன் உடைய பகுதி 20 பாட்டு, ஒரு பாட்டு வெண்பா, ஒரு பாட்டு கட்டளை களி, அப்படி அகவற்பா இப்படி வந்திருக்கும். ஒரு பா வெண்பாவா இருக்கும், ஒரு பா அகவற்பாவா இருக்கும். அந்த 2 வகை பா அமைஞ்சிருப்பாங்கள. 20 பாட்டு இருப்பது நான். புரியுதுங்களா? இது போல மும்மணி கோவைன்றது 4 மாலை இருக்குது. நீங்க மும்மணி கோவை படிச்சிருக்கீங்களா? திருவிடை முதல் மும்மணி கோவை பட்டினத்தடிகள் அருடையது, 4 மாலை சிவபிரகாஷ் சுவாமிகள் அருடையது அப்படின்ட்டு. அது எப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, போக்குல செய்தி அவ்வளவுதான். சரி, தெரிஞ்சுக்கணும். திருவிடை மும்மணி கோவைனா 3 வகை மணிகளால் கோக்கப்பட்ட செய்யல் அமைப்பு. என்ன மும்மணி? 1 வெண்பாவா இருக்கும், 1 கட்டளை கழித்துறிவா இருக்கும், இன்னொன்று அகவற்பாவா இருக்கும். இதுக்கு பேர் மும்மணி கோவை. இப்படி கோத்து 30 பாட்டு இருக்கும், 20 பாட்டு இருக்கும். 4 மணி மாலை அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, 4 வகை பா அமைஞ்சிருக்கும். 1 வெண்பா, இன்னொன்று விருத்தம், இன்னொன்று கட்டளை கெழுத்துறை, இன்னொன்று அகவற்பா. இப்படி அமைஞ்சிருக்கிறதுக்கு பேரு 4 மணி மாலை. 4 வகை கோத்துருக்கும். இப்படி 4 மணி மாலை பாடலும் நிறைய பேர். அதுல துரைமங்கலம் சிவபிரகாஷ் சுவாமிகள் 4 பற்றியும் பாடியிருப்பார். ஒரு பாட்டு யாருக்கு? திருஞான சம்பந்தர். ஒரு பாடல் திருநாவுக்கரசர், ஒரு பாடல் நம்பியார், ஒரு பாடல்
மாணிக்கம். இப்படி 40 பாடல் பாடியிருப்பார். அப்படி ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு நூல் இருக்கு. கற்க வேண்டிய கேட்க வேண்டிய நூல்களில் ஒரு நூல். பெரிய புராணத்தை குறுகளாக படிக்கணும், அந்த மாதிரி நூலை படிக்கணும். 4286 பாட்டை படிக்கணுமா? முடியாது. 4 பெருமக்களுடைய வரலாற்றை சுருக்கமாக படிக்கணுமா? யாருக்கு படிக்கணும்? சிவபிரகாசருடைய 4 நான்மணி மாலை. இங்கே வந்துருங்க. அப்படி 20 6 நூல் பார்த்தாச்சு. இனி 8 நூல்கள். என்னென்ன நூலுங்க? சிவமருடைய சிவபிரகாசம், திருவருட்பயன், வினாவெண்பா, கோடிக்கவி, போற்றி பற்றுரை, நெஞ்சுருகு, உண்மை விளக்கம், சங்கற்ப நிராகரணம். ஏங்க இதெல்லாம் திரும்ப திரும்ப நேரத்தை வாய்க்கு போகிறீங்கன்னு நினச்சக்கூடாது. நான் மீண்டும் சொல்கிறேன். இங்கே போய் பதிய பெயர்கள் முதல் பதிய ஆரம்பிக்கும். அதுக்காக தான் இந்த பெயரை படிக்கிறோம். சித்தாந்தம் படிக்கிறோம்னா சித்தாந்தத்தில் எல்லாத்தையும் உள்ள வாங்க முடியலனாலும் நூல் பெயராவது தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? இப்படி 8 நூலை அருளி செய்தவர் உமாபதி சிவம். இவர் அருணந்தி சிவரத்துடைய மாணாக்கருக்கு மாணாக்கர். அருணந்தி சிவத்துடைய மாணாக்கர் மறைஞான சம்பந்தம். மறைஞான சம்பந்த சிவத்தினுடைய மாணாக்கர் உமாபதி சிவம். ஏங்க மறைஞான சம்பந்த சிவம் எந்த நூலையும் செய்யலையான்னு கேட்டால் அவர் எந்த நூலும் செய்யவில்லை என்பது நூலோட சேர்த்த சொல்லப்படுது. ஆனால் தர்க்க சங்கரகன் ஒரு நூல் செஞ்சிருக்கிறாருன்னு சொல்றாங்க. ஆனால் இந்த நூலோட அதை சேர்த்தலை. மறைஞான சம்பந்த சிவம் உமாபதி சிவத்தினுடைய குருநாதர். அருணந்தி சிவத்தினுடைய மாணாக்கர் மறைஞான சம்பந்தர். இந்த மறைஞான சம்பந்த சிவத்திற்கு மாணாக்கராக அமைந்த உமாபதி சிவம் தில்லைவாழ் தீட்சிதர். அவர் அந்தனர். அவருக்கு சீடராக, அவருக்கு ஆசிரியராக குருவாக அமைந்தவர் சைவ சமயத்தினுடைய வேளாள குலத்தை சேர்ந்தவர். இந்த வரலாற்றில் அவங்க வரலாற்றினுடைய பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பேரும் குரு பரம்பரையில் ரொம்ப குறிப்பிடப்பட வேண்டிய ஒருவர். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த 2 பேர்த்தோடைய வரலாறு வச்சுதான் கொடிக்கவி உருவாச்சு. சிவபிரகாசம் சிவஞான சித்தியாரனுடைய சார்பு நூல். இப்போ நீங்கள் முதல் நூல், வழி நூல், சார்பு நூல் இதை ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க. இப்போ நீங்கள் பெரிய புராணம் படிக்கிறோம் வச்சுக்கோங்க. என்ன நேரம்? முன்னாடியே சொல்லணும். பார்த்து படிக்கக்கூடாது. மணி அடிச்சுக்கணும். அமைப்பாரோட நேரத்துக்கு மணி அடிச்சு விடுறாங்க. சரிங்களா? மணி வந்தாவே மணி வந்த மாதிரி மகிழ்ச்சி. நண்பர்களே, உணவிடைவேளைக்கு பிறகு மீண்டும் சிந்திக்கலாம் என்று இந்த வழியில் உமாபதி சிவத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நண்பர்களே, காலையில் எம்பிரான் திருஞான சம்பந்தர் முதலான 4 பெருமக்கள் சமயக்குறவர்களுடைய பற்றிய சிறிய செய்தி தெரிந்தோம். அதைத் தொடர்ந்து சேக்கிழார் பெருமானுடைய செய்திகளை தெரிந்து கொண்டோம். திருக்கைலாய பரம்பரையில் திருக்கைலாயத்தில் இறைவன் 4 பேருக்கு உபதேசம் செய்தார். அந்த 4 பெருமக்களை நம்ம என்ன அழைக்கிறோம்னு சொன்னோம்? திருக்கைலாயத்தில் நந்திய பெருமானின் உபதேசம், இறைவன் நந்தி பெருமான் முதலாக 4 உபதேசம் செய்தார். அந்த 4 என்ன பெயர் நாம் சொல்லும்? அகச்சந்தான குறவர். அந்த அகச்சந்தான குறவர்களில் நந்திய பெருமானிடம் அருள் பெற்றவர், தீக்கை பெற்ற உபதேசம் பெற்றவர் சனத்குமார முனிவர். சனத்குமார முனிவரிடம் உபதேசம் பெற்றவர் சத்தியஞான உபதேசம் பெற்றவர் பரஞ்சோதி. இவர்கள் எல்லாம் அகச்சந்தான மரபு என்று சொல்லக்கூடிய திருக்கைலாயத்தில் இருக்கக்கூடிய மரபு. சரி, இங்கே ஒரு செய்தி தெரிஞ்சுக்க. நம்ம பூமியில் இருக்கக்கூடிய திருக்கைலாயம் வேறு, இந்த இடத்துல சொல்லக்கூடிய திருக்கைலாயம் வேறு. புரியலா? திருக்கைலாயம் 3 இடங்கள் திருக்கைலாயமாக சொல்லப்படும். நம்ம பூமியில் திபத்தில் நேபாளில் இருக்கக்கூடிய திருக்கைலாயத்துக்கு பேர் பூலோக கைலாயம். இல்லை, இதுக்கு 2வதாக ஒரு கைலாயம் இருக்கிறது, மேருமலை என்று சொல்லக்கூடிய திருக்கைலாயம். இது தூளமாக தெரியக்கூடிய கைலாயம் நேபாள் திபத்தில் இருக்கக்கூடியது. அதுக்கடுத்தது சூக்குமமாக இருக்கக்கூடிய கைலாயம் மேரு. அதுக்கடுத்து அதிசூக்குமமாக இருக்கக்கூடிய திருக்கைலாயம் இறைவன் வீட்டிற்கு சொரூப நிலையில் வீட்டிருக்கக்கூடிய திருக்கைலாயம். அந்த திருக்கைலாயத்துக்கு தான் எம்பிரான் சுந்தரமூர்த்தி நாயனார் சென்றார். திருக்கைலாயம் துவத்தில் இருக்கக்கூடிய திருக்கைலாயத்துக்கு தான் அப்பர் பெருமான் சென்றார். அவர் முத்தியடைஞ்சு போன இடம் வேற, இறைவனுடைய திருக்கைலாயம். அவர் பூமியில சென்று வந்த கைலாயம் இங்க சொல்லக்கூடிய திருக்கைலாயம். எனவே இங்க திருக்கைலாய பரம்பரைனா இந்த திருக்கைலாயத்தில் உட்கார்ந்து உபதேசம் செய்தான்னு நினைச்சக்கூடாது. அது இறைவன் வீட்டில் இருக்கக்கூடிய சொரூப நிலையில் வீட்டிருக்கக்கூடிய அதிசூக்கும கைலாயம் என்று சொல்லக்கூடிய திருக்கைலாயம். சரிங்களா? எப்படி அதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா,
ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு நுண்மை நிலை உண்டு, சூக்கும நிலை உண்டு. சாக் பீஸ், சுண்ணாம்பு கட்டி, இதனங்க தூள நிலை, பருநிலை, கண்ணுக்கு தெரிய பருநிலை. இதெல்லாம் தான் நம்ம ஆழமாக சைவ சித்தாந்தம் படிக்க போகிறோம். இது தூள நிலை, கண்ணுக்கு தெரிகின்ற நிலையில் இருக்கக்கூடிய நிலைக்கு பேர் நிலை தூள நிலை. இப்போ அதுக்கு சூக்கும நிலை என்ன, நுண்மை நிலை என்ன? சுண்ணாம்பு தூள். புரியல? இந்த சுண்ணாம்பு தூள் தான் முடியுமான்னு கேட்டால் கிடையாது. இந்த சுண்ணாம்பு தூளுக்கு சூக்குமம் இருக்கிறது. புரியல? அது ஐம்பூதத்தில் நிலம் என்று சொல்லக்கூடிய பூதம். அந்த நிலத்துக்கு சூக்குமாய மாயை என்று ஒன்று இருக்குது. அதெல்லாம் பாடத்துக்குள்ள அங்கே அட்டவணையில் பார்க்கலாம். இப்போ இந்த திருக்கைலாய பரம்பரை என்று சொல்லக்கூடிய 4 அகச்சந்தான மரபில் இருக்கக்கூடிய அகச்சந்தான குறவர். இது விளங்குச்சுங்களா? அப்புறம் முதல்ல இது எனக்கு புரியலை, எனக்கு புரியாதுங்கிற கான்செப்டை முதல் தூக்கி போடுங்க. புரியுங்களா? நமக்கு புரியாது எப்படி இருக்கும், பிடிச்சதுன்னா கண்டிப்பாக புரியும். எப்போ ஒரு விஷயம் புரியும் கேட்டிங்கன்னா பிடிச்சதுன்னா புரியும். இல்லை, படத்தில் ஒரு பாட்டை கேட்குறீங்க, ஒரு படத்தில் 5 பாட்டு ரிலீஸ் ஆகுது, எனக்கு ஒரு பாட்டு மட்டும் மனசில் போய் பதியுது. என்ன காரணம்? எனக்கு அந்த பாட்டு பிடிச்சி போயிடுச்சு. சரிங்களா? கேட்டோடனே காதில் போய் உள்ள பார்த்து நினைச்ச மனசில். ஏன்னா எல்லா பாடலும் தமிழ் இசை இருந்தாலும் அந்த பாடலில் எனக்கு ஒரு ஈர்ப்பு வர்ற மாதிரி நான் மனசை வச்சுட்டேன். அந்த மனசை பிடிச்சனால அது உள்ள போய் பதியுது. சித்தாந்தத்தை பிடிக்கலையும் படிக்காது, புரியலையும் படிக்காது. இல்லை, கண்டிப்பாக நமக்கு புரியறதுக்காகத்தான் இதை வகுத்திருக்கிறார் இறைவன். அவர் புரியக்கூடாதுன்னு நினச்சிதானே யாருக்கு சொல்லியிருக்க மாட்டார், நந்தி பெருமானுக்கு சொல்லியிருக்க மாட்டார். யாருக்கு இது புரியாது, பேசாமல் அமைதியாக இருங்க அப்படின்னு பேசாமல் அவருக்குள்ளே வச்சிருப்பார். அவர் நந்தி பெருமான வழியாக இந்த பூலோகம் வரைக்கும் இந்த சித்தாந்த வகுப்பை, சித்தாந்த நூல்களை கொண்டு வந்திருப்பதற்கான காரணம் இறைவனுடைய பெரும் கருணை. எனவே அகச்சந்தான மரபு தாண்டி புறச்சந்தான மரபுல முதல் புறவராக இருப்பவர் எம்பிரான் மெய்கண்ட சிவம், 2வதாக இருக்கிறவர் எம்பிரான் அருணகிரி சிவம், 3வது எம்பிரான் மறைஞான சிவம், 4வதாக எம்பிரான் உமாவதி சிவம். இவர் தில்லையில தீட்சிதர் என்று சொல்லக்கூடிய மரபில் வந்தவர். தில்லைவாழ் அந்தணர்களில் ஒருவராக பூசை செய்யக்கூடிய மரபில் வந்தவர். இவர் இறை வழிபாடு அங்கே தில்லையில தீட்சிதர் மரபை செய்து வழிபாடு செய்யக்கூடிய நாட்கள்ல இந்த தில்லைவாழ் அந்தணர்களுடைய மரபுல, உயர்ந்த மரபுல இருக்கக்கூடியவங்கள பல்லக்கில் வைத்து கொண்டு போகின்ற ஒரு வழக்கு உண்டு. பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு போவாங்க. சரிங்களா? அந்த காலத்தில் இப்போ செல்வந்தர்னா ஒரு உயர்ந்த குளத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, பல்லக்கில் வச்சு. அப்படிதான் பட்டினத்தடிகள் வாழ்ந்த காலத்தில் அவர் துறவு போகிறதுக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியே வந்து ஏறினால் பல்லாக்கு, மீண்டும் வீட்டுக்கு வருகிற வரை பல்லாக்கு, நேராக கடையில் போய் அந்த தன்னுடைய கடைக்கு போகிற வரைக்கும் பல்லாக்கில் போவார். அவ்வளவு சொத்து படைத்தவர் தான் ஒரு வினாடியில் துறந்து எல்லாவற்றையும் விட்டார். இல்லைங்களா? இப்போ உமாபதி சிவத்தை அப்படி பல்லக்கில் கொண்டு திருவீதி உலாவில் செல்லுகின்ற திருக்கோயிலுக்கு போகும்போது அப்போ அந்த வழியாக மறைஞான சம்பந்தர் வருகிறார். வந்தபோது முன்னாடி ஒரு தீப்பந்தம் முடிச்சுட்டு போகிறாங்க. இவரை பல்லக்கில் தூக்கிட்டு போகிறாங்க. பட்டக்கட்டை பகல் குருடு, பட்டக்கட்டையில் பகல் குருடு ஏகுதுப்பார். மறைஞான சம்பந்தர் சொன்ன வார்த்தை என்ன? பட்டக்கட்டையில் பகல் குருடு ஏகுதுப்பார். இந்த பட்டக்கட்டை தான் இந்த உடம்பு, இதுக்குள்ள இருக்கக்கூடிய பகல் குருடு தான் ஆன்மா. பட்டக்கட்டைங்கிறது உடம்பு, இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா பகல் குருடு. என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்ணு விழித்திருப்போம், காட்சி தெரியாத அளவுக்கு அறிவு மழுங்கி இருப்போம். அவருக்கு அப்பொழுது மறைஞான சம்பந்தர் இப்படி ஒரு செய்தியை சொன்ன உடனே அப்பொழுதே பல்லக்கிலிருந்து கீழே விழுந்து அவரிடம் கீழே விழுந்து வணங்கி, சுவாமி என்னை நீங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனாக்களுடைய பக்குவம் ஆசிரியருக்கு தான் தெரியும். இவர் இதுக்கு தகுதியானவர் என்று யாருக்கு தெரியும் கேட்டீங்கன்னா, ஆசிரியருக்கு முழுமையாக தெரியும். எனவே என்ன பண்ணார் ஆசிரியர், அவர் சீடராக இப்ப சீடராக ஏற்றுக்கொண்டவர் தில்லைவாழ் அந்தணர். அவருக்கு குருநாதராக அமைந்தவர் சைவ வேளாள மரபை சேர்ந்தவர். இது ரெண்டும் பயங்கர வேறுபாடு. இந்த பக்கம் இருக்கிறவங்க ஏற்றுக்குவாங்க, இந்த பக்கம் இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. இவரை அப்படியே ஒரு மாதிரி வெறுப்பாகவே பார்க்குறாங்க தில்லைவாழன். இந்த சூழல்ல ஒரு நாள் மறைஞான சம்பந்தர் குடித்த கஞ்சி கைவழியாக ஒழிய போது அந்த கஞ்சியை தான் உட்கொண்டார் உமாபதி சிவம். இதை பார்த்த உடனே எப்படி ஒரு அந்தணர் ஒரு வேளாளருடைய எச்சிலை உண்ணலாம் என்று கேட்டுக்கொண்டு அவரை அந்த மரபிலிருந்து ஒதுக்கி வைக்கிறார். அப்படி ஒதுக்கி வைத்தவர் தான்
அங்கே பின்னாடி பிள்ளைகளப்பா ஒரு பகுதி கொற்றங்குடின்னு ஒரு பகுதி அமைத்து அங்கே ஒரு ஆனந்தமான நடராஜ பெருமானை நிறுவி நாள்தோறும் பூசனை செய்து வருகிறார். அப்படி பூசனை செய்து வந்த காலத்தில் தில்லைவாழ் அந்த தில்லையில் இருக்கக்கூடிய பெருமான் அவரை நம்மளுடைய அறிவை திருத்தி ஆட்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய உற்சவத்தில் தேர் நகரல, தேரை வடம் முடிச்சு இழுக்கிறாங்க, தேர் நகரல. தேர் நகராத காரணத்தினால என்ன, அங்கிருந்து அசரீரி வாக்கு வருகிறது, உமாபதி சிவம் வந்தால் தேர் நகரும், உமாபதி சிவம் பாடினால் தேர் நகரும். நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி, இப்படி நான் புரிஞ்சுக்கிற மாதிரினா எப்பயும் அடிக்கடி சொல்ற வார்த்தை புரிஞ்சுக்கிற மாதிரினா என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைய கால சூழலுக்கு யோசிக்கணும். நீங்க என்ன நினைப்பீங்க, என்னங்க எப்படிங்க இப்படி சத்தம் வரணும், தேர் எப்படி நகராமல் போகும் அப்படின்னு நினைக்கலாம். நம்ம ஊர்ல தேர் இருக்கிறோம், தேர் இருக்கல, தேர் நகரலை. அங்கிருந்து ஒருத்தர் இங்கிருந்தாவது ஒருத்தர் சொல்லுவாங்க, ஏங்க அந்த கயிறு அப்படி 2 கயிறா போட்டு முடிச்சு போடுங்க அப்படிவாங்க. யார் சொன்னாங்க உங்களுக்கு யாராவது தெரியுமா? எங்கிருந்தோ ஒரு சத்தம் வந்தது, இதுதான் அசரீரி, இதுதான் இறைவனோட அசரீரி நினைச்சு நீங்க நினைச்சுக்கூடாது. எவரு சொன்னாலும் ஆராய்ச்சி பண்ணிட்டு அப்படி ஒருத்தர் சொல்லிட்டு இறைவனே சொன்னலைன்னு எடுத்துக்கலான்னு இன்னைக்கு நம்மளுடைய தொழில்நுட்பமான அதிநுட்பமான அறிவு கொண்டு யோசிச்சுக்கிட்டு இறைவன்லாம் அப்படிலாம் வாக்கு சொல்ல மாட்டான்னு நினைச்சுன்னு சொன்னா அவட அந்த இடத்துல அங்கே யார் விட்டு சொல்லிக்கணும், உமாபதி சிவத்தை ஒதுக்கி வச்சிங்கல்ல, அதனாலதான் இப்படி இருக்கு, அவர் வந்து பாடலாம் வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு கேட்டது. உடனே உமாபதி சிவத்தை பட்டம் கட்டி அழைத்து வந்து கொடிக்கவி பாடினார்கள். கொடிக்கவி பாடி தேர் நகர்ந்தது. இப்படி உமாபதி சிவம் செய்த பூசனை செய்த அந்த ஆன்மார்த்த மூர்த்தியாகிய ஆனந்தமா கூத்த நடராஜர் தான் இன்றைக்கு திருவாவூர்துறை ஆதீனத்தின் வழிபடும் நாயகராக இருக்கக்கூடியவர். நீங்க யாராவது இங்கே சான்றிதழ் வாங்க போயிருந்தீங்கன்னா தெரியும், குருமுகா சன்னிதானத்துக்குள்ள போறதுக்கு ஒரு கதவு இப்படி இருக்கும். நீங்க இப்படி போவீங்க, இப்படி போறதுக்கு வலது புறம் ஒரு அறை இருக்கும். அந்த அறையில தான் 14ஆம் நூற்றாண்டுல உமாபதி சிவம் பூசை செய்த அந்த ஆன்மார்த்த நடராஜர், அந்த வெள்ளி நடராஜர் இருக்கிறார். அவங்களுக்கு அதுதான் ஆன்மார்த்த மூர்த்தம். இப்படி உமாபதி சிவம் சைவ சித்தாந்தத்துக்கு ஆற்றி இருக்கக்கூடிய கொடைகள், சைவ சமயத்துக்கு ஆற்றி இருக்கக்கூடிய கொடைகள் எண்ணற்ற கொடைகள். ஏன்னு கேட்டீங்கன்னா, இத்தனை சமயாச்சாரியர்கள் இத்தனை சந்தானாச்சாரியர்கள் படிச்சுட்டோம். இவரு சைவ சித்தாந்தத்துக்கு 8 நூல் செய்திருக்கிறார். சிவப்பிரகாசம் இந்த நூல் சார்பு நூல் என்று சொல்லப்படும். புரிஞ்சுக்கங்க, சார்பு நூல்னா முதல் என்ன அது தெரியணும். இப்போ நம்ம எல்லாருக்கும் பெரிய புராணம் தெரியும் சரிங்களா? இந்த பெரிய புராணத்துக்கு முதல் நூல் எது? பெரிய புராணத்துக்கு முதல் நூல் எதுங்க? முதல் நூல்ல எந்த வழியா வந்தது? திருத்தொண்டத்தொகை. திருத்தொண்டத்தொகை 9ஆம் நூற்றாண்டுல சுந்தரமூர்த்தி நாயனார் பாடினார். அதற்கு வழிநூலாக யார் பாடினாரு? 11ஆம் அதை நம்ம ரொம்ப நாளாச்சு பெரிய புராணம் படிச்சு அப்படித்தான் இருக்கோம். அதனால 11ஆம் நூற்றாண்டுல நம்பியாண்டார் நம்பிகள் திருத்தொண்டர் திரு அந்தாதின்னு ஒன்று பாடியிருக்கிறார். ஒவ்வொரு புராணம் படிக்கும் போதும் திருத்தொண்டர் அந்தாதியில வகை நூல்னு ஒரு பாட்டை படிச்சுட்டு திருத்தொண்டர் புராணம் படிப்போம். நல்லா கவனிச்சு ஞாபகம் வந்ததுன்னா பாருங்க, திருத்தொண்டர் திரு அந்தாதி அதுல 100 பாடல்கள். அந்த திருத்தொண்டர் தொகையை கொஞ்சம் விரிச்சு பாடன நூல் திருத்தொண்டர் திரு அந்தாதி. இப்போ பாருங்க, நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி தொகைன்னா என்ன? சுருக்கி சொன்னா தொகைன்னு பேர், சுருக்கி சொன்னா தொகைன்னு பேர், கொஞ்சம் வகுத்து சொன்னா வகைன்னு பேர். வகுத்தீங்கன்னா வகை, கொஞ்சம் விரித்து பாருங்க, கணக்கிலே இருக்குது சரிங்களா? கணக்கு நீங்க சொல்யூஷன் பண்ணும்போது நீங்க படிச்சிருப்பீங்க, இன்டெக்ரல், டிஃபரன்சியேஷன் நான் படிச்சோம் இப்படி கணக்குல அப்படி சொல்லுவாங்க, தொகுத்து காட்டுக, வகுத்து காட்டுக அப்படின்னு காட்டுவாங்க இல்லைங்களா? இது போல நாயன்மார்களுடைய வரலாற்றில் விரிச்சு ஒன்றும் சொல்லாம தொகுத்து சொன்ன நூல் முதல் நூல் திருத்தொண்டர் தொகை. கொஞ்சம் அவங்களுடைய ஊர் என்ன, அவங்க வாழ்ந்த நாடு என்ன, அவங்க செஞ்ச பணி என்ன கொஞ்சம் விரிச்சு சொன்ன நூல் திருத்தொண்டர் திரு அந்தாதி. அதுக்கு பேரு வகை நூல். இன்னும் கொஞ்சம் நல்ல வரலாற்றை விரிச்சு நம்ம ரசிக்கிற மாதிரி இலக்கிய சுவையோடு கொடுத்த நூல் பெரிய புராணம், அதுக்கு பேர் விரிநூல். இப்போ பெரிய புராணத்துக்கு முதல் நூல் எது? திருத்தொண்டர். இரண்டாவது வழிநூல் எது? திருத்தொண்டர். விரிநூல் எது? இப்ப இங்க வா, இங்க சிவப்பிரகாசம் என்கின்ற நூல் வழிநூல் என்று சொல்லக்கூடிய சார்பு நூல்.
இந்த நூலுக்கு முதல் நூலாக இருப்பது சிவஞான போதம். இந்த நூலுக்கு வழிநூலாக இருப்பது சித்தியார். அப்ப எது வரிசை? சிவஞான போதம் முதல் நூல், சிவஞான சித்தியார் வழிநூல், சார்பு நூல் விரிநூல் என்று சொல்லக்கூடியது சிவப்பிரகாசம். இதுக்கெல்லாம் இலக்கணம் இருக்குதுங்க. முதல் நூல்னா அதுக்கு என்ன இலக்கணம், வழிநூல்னா அதுக்கு என்ன இலக்கணம், எல்லாமே இலக்கணம் முடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. நன்னூல்லையும் இலக்கணம் இருக்கு, தொல்காப்பியத்தில் இலக்கணம் இருக்குது. அதாவது வினையின் நீங்கிய முனைவன் கண்டது முதல் நூல். முதல் நூலுக்கு என்ன இலக்கணம் கேட்டா, வினையின் நீங்கிய முனைவன் கண்டது முதல் நூல். யார் வினையிலிருந்து நீங்கி நன்றாக அறிவு விளங்கி இருந்தவர் செய்திருக்கிறாரோ அவர் செய்த நூலுக்கு பெயர் முதல் நூல். சரிங்களா? இப்ப முதல் நூல் செய்தவர் யார்? இறைவன் தான். சிவாகமத்தையும் வேதத்தையும் முதல் செய்தவர் யார்? இறைவன் தான். எனவே இந்த முதல் நூல் சிவஞான போதம், வழிநூல் சிவஞான சித்தியார், விரிநூல் சார்பு நூல் சிவப்பிரகாசம். இது ஒரு நூலுங்க. சிவப்பிரகாசத்துல என்ன சிறப்பு? சித்தாந்தம் படிக்கிறவங்க சிவப்பிரகாசத்தை நல்லா கும்பிட்டு படிக்கணும். சரிங்களா? ஏன்னா சிவப்பிரகாசம் ரொம்ப விரிந்து நுட்பமாக சொல்லக்கூடிய நூல். நீங்க எப்படி நீங்க சிவஞான போதத்தில் 36 தத்துவங்களையும் விளக்கமா படிப்பீங்க. அந்த 36 தத்துவங்களையும் விளக்கமா படிச்சதை இன்னும் கொஞ்சம் விரிச்சு விளக்கமா கொடுக்கக்கூடிய நூல் ரெண்டாவது நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா சிவப்பிரகாசம் தான். இல்ல, அது அருமையான ஒரு சிவப்பிரகாசம். அப்படி அது பாடம் படிக்கும்போது விரிவு பார்த்துக்கலாம். ரெண்டாவது நூல் திருவருட்பயன். திருவருட்பயன் என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, திருக்குறள் போலவே 100 குறள் அமைப்பை உடையது திருவருட்பயன். காலையில படிச்சோம். திருவருள்ல என்ன இல்லை, திருக்குறள்ல என்ன இல்லை, எல்லாம் விழிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆச்சரியமா இருக்குது. இவ்வளவு முழிப்பு நிலையில இருக்கிறீங்க, எல்லாம் சுத்த சாக்கரத்தில் இருப்பீங்களான்றது. அப்போ வீடு என்ற அதிகாரத்தை அவர் செய்யவில்லை. எதை செஞ்சாரு? அறம்பொருள் இன்பம் வீடு. சரி, அதுக்கு என்ன காரணம் பரிமேலழகர் சொன்னான்னு பார்த்தோம். அது கொஞ்சம் மீண்டும் நான் அங்கிருந்து வருவோம். எப்படின்னு சொல்லும்போது சொல்லுவாங்க, உனக்கு ஆகும்னா இந்திரன் முதலாக இறைவன் பதங்கள் எடுத்துருவேன் அப்படின்னு மோகனையை அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார். அப்படி சொல்ல, ஏன்னா ரொம்ப ரசிச்சு படிச்சது பரிமேலழகர் உரை, சிவஞானமுடைய உரை. எப்படி ஒரு தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார். தமிழ் அவர் இலங்கை ஜெயராஜைய பேசும்போது சொல்லுவார், தமிழ் தான் இந்த பரிமேலழகர் உரை தமிழ் எடுத்து தனியாக படிச்சு காமிச்சிட்டு பார்த்தலாம். அவ்வளவு நுட்பமா சொல்லுவாரு. இந்திரன் முதலிய இறையவர் பதங்களும் அந்தமில் இன்பத்து அழிவில் வீடும் நெறியறிந்து எய்ததற்குரிய மாந்தர்க்கு உயர்ந்தோரால் எடுக்கப்பட்ட பொருள் 4. அவை அறம், பொருள், இன்பம், வீடு என்பன. அவற்றுள், அது வரைக்கும் முடிச்ச காலையில், அவற்றுள் வீடு என்பது அப்படின்னா வீடுன்னு என்னங்க, அறம்பொருள் இன்பத்தை மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு. வீடை ஏன் சொல்லலைக்கான காரணத்தை பரிமாணம் வைக்கிறார். அவற்றுள் வீடு என்பது சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்தாகலின். வீடுதான் என்ன பண்ண முடியாது, வீடு எப்படி இருக்குன்னு அறிவுகளுக்கு கண்டுபிடிக்க முடியாது, மொழியில சொல்ல முடியாது. முக்தி எப்படின்னு சொல்ல முடியுமா? முக்தி என்ன, சாப்பிட்ட மத்தியானம் சாப்பாடு எப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? சாப்பாடு எப்படி இருந்தது மத்தியானம், சாம்பார் எப்படி இருந்ததுங்க, ஏதாவது விளக்கம் சொல்ல முடியுமா? சாப்பிட்ட சாப்பாடு சாம்பாரையுமே என்ன நான் எப்படி நல்லா இருந்துன்னு சொல்ல முடியாது போது முக்தி இன்பத்தை சாதாரணமாக சொல்லிட முடியுமா? அதனாலதான் திருமூலர் சொன்னார், முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள், முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள், அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம். எங்க பார்க்கணும்? அகத்துல கண்ணை வச்சு பாரு. முகத்துல கண்ணை வச்சு பார்த்தா எல்லாம் முட்டா பயலான்னு தெரியும். புரியுதா? அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம். மகள் தன் மணாளனோடு கூடிய சுகத்தை எங்கனின் மக கேட்கிறா அம்மாட்ட. பாட்டில் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, அம்மா நான் எப்படி பிறந்தேன், அம்மாட்ட போய் கேட்குறான். பிள்ளை எப்படி பிறந்தேன் மகளுக்கு போய் சொல்ல முடியுமா? நீ கல்யாணம் பண்ணா தெரிஞ்சுக்க போறேன், கல்யாணம் பண்ணா தெரிஞ்சுக்க போற, இப்படிதான் சொல்ல முடியும்.
அப்போ இறைவனோட கலந்து அனுபவிக்கிற இன்பத்தை வாயினாலேயோ சொல்ல முடியாது, அறிவினாலேயோ சிந்திக்க முடியாது. அதனால எழுதி வைக்கலன்னு சொல்லிட்டார். ஏன் வீடு பேட்டை எழுதி வைக்கலன்னு கேட்டா அதுக்கு காரணம் சொல்றார். அவற்றுள் வீடு என்பது சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்தாகளின் துறவரமாகிய காரண வகையாலன்றி. எப்படி சொல்லி வச்சிருக்கிறாங்க? துறவரமாகிய காரண முக்தி பேற்றுக்கு காரணம் எது? துறவு துணும்பது. துறவுனா துறவியாகிறதுல நல்லா புரிஞ்சுங்க. மறுபடியும் அங்கதான் சிக்கல். இங்க வந்தா துறவியாகிறத பத்தி பேச்சுக்கே இடம் இல்லை. நான் இல்லறத்துலதான் இருக்கணும், ஆனா நான் எதுலையுமே பற்றில்லாததான் இருக்கணும். அந்த இடத்துக்கு தான் நம்ம போகணும். நான் எங்க இருக்கிறேன்? வீட்டில தான் இருப்பேன். வீட்டில தான் எல்லாத்துக்கும் சந்தோஷமா இருப்பேன். ஆனா எந்த சந்தோஷமும் எந்த துக்கமும் என்னை பாதிக்க கூடாது. இல்லை, எல்லாத்துக்கான கடமை நான் செய்வனா இருக்கணும். ஆனா கடமை விட்டு ஓடிட்டா துறவி அது வேற இல்ல, அந்த துறவு வேற. அந்த அந்த நமக்கு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனர் எப்படி சொல்லிக்காருங்க? மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னில் நல்லதற்கு யாரும் குறையில்லை. ஒரு குறைவில்லை. சரிங்களா? இறைகளோடு இசைந்த இன்பம் இன்பத்தோடு இசைந்த வாழ்வு. எனவே நம்மளுடைய நாயனார் அவர் சொல்லும் பொழுது எப்படி சொல்றார்? சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்தாய்களின் துறவரமாகிய காரண வகையால் அன்றி காரிய வகையால் கூறப்படாமேன் ஏனைய நூல்களால் கூறப்படுவன ஏனைய மூன்றுமே. ஏன் நூல்ல அறம்பொருள் இன்பம் மட்டும் சொல்லியிருக்கிறாங்க, சொல்லி முடிச்சிட்டார். இப்போ வீடு பேற்ற யார் சொல்லலை? திருவள்ளுவர் சொல்லலை. ஏன் சொல்லலைங்கிறதுக்கான காரணம் சொல்ல முடியாது செல்ல முடியாதுங்கிறதுன்னு சொல்லிட்டார். ஆனால் அந்த குறையை நீக்கியவர் உமாபதி சிவம். எப்படி நீக்கினாருங்க? அதை சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டார். அவர் சொன்னதுக்கு சொன்னதுக்கு மாறுபாடாகதான் கேட்கலாம். அது மாறுபாடு இல்லை. அவர் என்ன சொல்லியிருக்காருங்க? துறவரமாகிய காரண வகையால். எப்படி காரணம் கேட்டீங்கன்னா, நீங்க எப்படியெல்லாம் நீங்கள் இறைவனை பற்றி பொருள் தன்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்படி துறவு நிற்பது என்பதை நீ தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்னால ஏன் உன்னை விட்டு நீங்க முடியல, அதை பற்றி முழுமையான அறிவு இடத்துல இல்லை. இந்த உலகம் மாயை சம்பந்தப்பட்டது. எல்லா பொருள்களும் ஒரு காலத்தில் இன்பத்துக்கு கொடுத்து துன்பத்தை தரும். இது எல்லாருக்கும் தெரியாம இருக்கு. ஆனா அதை உறுதியா தெரிஞ்சுக்கிட்டு அதுல உரைத்து நிற்கக்கூடியவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது சைவ சித்தாந்தம். அதனால திருவருட்பயன் என்ற நூல்ல அப்படி ஒரு வாய்ப்பை வச்சிருக்கிறாரு. 100 குறள், 100 குறள்ல 10 அதிகாரத்துல 10 குறள் முத்தான குறள். சரிங்களா? எல்லாம் படிச்சு ரசிச்சு பார்க்க போறோம். அந்த 100 குறள்ல இறைவன்னா யாரு, உயிர்னா யாரு, ஆணவ மலம்னா என்ன, சக்தினா என்ன, குருநாதன்னா யாரு, அதை பெறுகின்ற நாம யாரு, இப்படி 10 அதிகாரம் வைத்து முக்தி வரைக்கும் அருமையாக காட்டப்பட்ட நூல் 3வது நூல் வினா வெண்பா. வினா மட்டும்தான் இருக்கும் பாட்டுல. 6 பாட்டுல என்ன மட்டும்தான் இருக்கும்? கேள்வி மட்டும்தான் இருக்கும். பதில் யார் வச்சுக்கணும்? வச்சுக்கணும்? நாம கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏற்கனவே சித்தாந்தி ஆயிட்டீங்க. என்ன பாடம் படிச்சு? உண்மை விளக்கம் படிச்சிட்டீங்க, திருவருட்பயன் படிச்சாச்சு, சிவஞான போதம் படிச்சாச்சு, எல்லாம் படிச்சாச்சு. அதனால என்ன ஆயிட்டீங்க? நீங்க சித்தாந்தி ஆயிட்டீங்க. அதனால வினா வெண்பா வரும்போது உங்களுக்கு கேள்விக்கு பதிலாம் தரப்பட மாட்டாது. எல்லா பதிலும் நீங்க என்ன பண்ணுங்க? பொறுத்திக்கீங்க அப்படின்னு கேள்வி மட்டும் கேட்டு வச்சுக்கோ. இது வினா வெண்பா. அடுத்தது கொடிக்கவி, 4 பாட்டு. இந்த கொடிக்கவி பாடிதான் தில்லையிட்டு நகர்ந்தது. இது ஒரு செய்தி. 4 நூலாச்சா? 5வது நூல் போற்றி பகருடை. சைவ சித்தாந்தத்தை பிடிக்காதுன்னு யாரெல்லாம் சொல்றீங்க, புரியலன்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்கெல்லாம் போய் போற்றி பகருடைய நெஞ்சு விடுத்துன்னு கண்டிப்பா படிக்கணும். தேவாரம் படிச்சா என்ன சுவையா இருக்குமோ, திருவாசம் படிச்சா என்ன சுவையா இருக்குமோ, அப்படிப்பட்ட நூல் போற்றி பகருடை நெஞ்சு விடுத்தூர். தோத்திர வடிவில் அணைஞ்சிருப்பது. அதே என்ன சொல்லியிருப்பாங்க? சித்தாந்தம் சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு ஒரு பாட்டை நீங்க பழைய கால பாட்டை பாடணும்னு வச்சுக்கோங்க. ஏன் பிடிக்கல? பாகவதர் காலம் பாட்டு, ஜெமினி கணேசன் காலம் பாட்டு. ஓகோ இன்ப நிலாவினிலே ஓகோ ஜெகமே ஆடிடுதே விளையாடிடுதே அவனா இழுக்கிறாயா அப்படி இன்னைக்கு ட்ரெண்டு. இன்னைக்கு எப்படி பாடணும்?
சும்மா காலை நிலத்துல வைக்க முடியாதுக்கு அதிரணும், சும்மா அதிருதில்லை அப்படின்னு சொல்றது. அப்படி அதிர்ச்சுனா தான் இன்னைக்கு பாட்டு. இப்போ தேவாரம் திருவாசகம் படிச்சா நம்மளுக்கு ஏன் பிடிக்குதுன்னா பாட்டு எப்படி இருக்குதுங்க, இசை அமைப்புல இருக்குது, புரியுங்களா? அதோட அப்படியே அந்த இயற்கை காட்சி, அந்த நடந்த சம்பவத்தில் பதிவு பண்றாங்க இல்லையா. ஞானசம்பந்த பெருமானுக்கு அம்மையப்பரா சாமி இடைமேல காட்சி கொடுத்து பால் கொடுத்தாரு. யாரா கொடுத்த பாலா குடிச்சுன்னு கேட்டபோது அவர் தான் கொடுத்தாருன்னு சொல்லணும். அப்பாவுக்கு புரியல, காட்டினாரு, புரியல. உடனே என்ன பண்ணிட்டாரு, அடையாளங்களுடன் சுட்டி காட்டு. சேக்கிழார் பெருமான் சொல்லுவார், எப்படி சொல்லுவாரு, அடையாளங்களுடன் சுட்டி காட்டினார். எப்படி யாருக்காவது இந்த பாட்டு பிடிக்கலன்னு ஒருத்தர் சொல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா பாட்டினுடைய சிவஞானத்தினுடைய அமுது கொட்டனை காப்பியது. முத கறந்த பால் இப்படி சீம்பால்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி எப்படிப்பட்ட பால் இந்த பால், சிவஞானத்தை பொழிந்தது இல்ல. வாரியார் சுவாமிகள் தான் சொல்லுவார், என்ன சாப்பிட்டா என்ன போறோம், என்ன சாப்பிட்டீங்களோ அது ஏப்பமா வரும். இஞ்சி உண்டவனுக்கு இஞ்சி ஏப்பம் வருமா போல், இஞ்சி உண்டவனுக்கு இஞ்சி ஏப்பம் வர்ற மாதிரி. இப்ப நீங்க நம்ம கடைசியா தயிர் நல்லா சாப்பிட்டுன்னு வச்சுங்க, எடுத்துட்டு ரசம் தயிரை சாப்பிட ரசம் கொண்டு வச்சிருந்தீங்கன்னா இருக்கும், ரசம் எடுத்துட்டு வரும் இல்லைங்களா. இப்போ வந்திருக்கக்கூடிய தோடுடைய செவிங்கிற பாட்டு என்ன பாட்டு, அம்பிகை இறைவன் திருஞான சம்பந்தருக்கு இறைவனுடைய ஆணைப்படி பரஞானம் அபரஞானம்ங்கிற 2 பாலையும் ஒன்னா கலந்து கூட்டிட்டாங்க. கூட்டணை ஏப்ப வருது, எப்படி வருது, அப்படியே சிவஞானமா ஒளியுது, சரிங்களா. தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண் மதிசூடி காடுடைய சுரலை ஒளி பூசிய உள்ளம் கவர்வன் ஏடுடைய மலராமுனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பேருடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. தேவாரம் நம்மை ரசிக்க வைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளை பத்தி அதிகமா பாடிட்டே இருப்பார். என்னதுங்க, நான் யாரு, சாமி யாரு, புரியுங்களா, நான் சாமி எப்படி வளரணும் அப்படின்னு நம்ம அப்பர் பெருமான் பாடலாம். பண்ணி பாடி பாடி ரசிக்கிறோமா. இது மாதிரி போற்றி பகருடைய நெஞ்சு விடுவதும் படிச்சீங்கன்னா அப்படி தேவாரம் போல ரசிச்சு படிக்கலாம். அதே சமயம் சைவ சித்தாந்தத்தையும் உள்ள வச்சிருப்பார். அதுல போற்றி பகருடைய ஒரு அமைப்பு என்னன்னு சொன்னீங்கன்னா, எப்படி போற்றி பகருடைய நூலோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நரகத்துல போய் நம்ம எப்படிலாம் துன்பப்படுவோங்கிறத தொட்டு காட்டின இடம். யாரெல்லாம் இந்த அந்நியன் படத்துல கும்பிபாடம் அப்படிலாம் 2-3 வார்த்தைலாம் கேட்டு பயந்து அதெல்லாம் போற்றி பகரோட இருக்குது, சரிங்களா. நீங்க பார்த்து படிச்சு வச்சுக்கலாம். நரகத்துல என்ன துன்ப வேதனையெல்லாம் செய்யப்படலாம். அப்புறம் நரகத்து பக்கம் கூட்டிட்டு போயே பயன்படுத்துவார் நம்மால், சரிங்களா. எல்லாத்தையும் நரகத்துக்கு கூட்டு போறதில்லை. என்ன சில பேரை நரக வாசல் நிறுத்தி வச்சுக்கிட்டு உள்ள பாரு என்ன நடக்குதுன்ட்டு அப்படின்னு பார்த்தே பயன்படுத்த வைப்பாராம். எதுக்கு, இன்னொரு தடவை பிறப்பெடுக்க கூடாது அப்படின்னு. அங்க போய் தான் ஞானோதயம் பிறக்க நம்மளுக்கு, இங்க ஞானோதயம் பிறக்காது. என்ன நரக வாசல்ல போய் அங்க யமன் உட்காந்துட்டு இருப்பாராம். யமதூரெல்லாம் வந்து வரிசைக்கு, சாமி இவரு இப்படிப்பட்ட ஆளு வந்திருக்கிறாரு, லிஸ்ட் எல்லாம் பார்க்கவே மாட்டாராம். போன தடவை என்ன சொல்லி எங்க ஆளுக்கு தலைவர் உன்னை அனுப்பிச்சாரு பூமிக்கு, என்ன சொல்லி அனுப்பிச்சாரு, போய் பாவ புண்ணியத்தெல்லாம் கழிச்சுட்டு நீங்க பிறக்காங்கட்டு வேண்டான்னு கேட்டுட்டு வேண்டான்னு சொல்லி அனுப்பிச்சாரு. மறுபடியும் போய் மூட்டையை சேர்த்து வந்திருக்கிற உன்னை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு என்ன பண்ணுவாராம், கொஞ்சம் எட்டி பாருங்க அப்படி பாரான். என்ன பண்ணிருப்பாங்க, அப்படியே காலை பிடிச்சி பஜ்ஜி மாவுல போட்டு எண்ணெய் போட்டு எடுக்கிற மாதிரி அப்படியே கையில பிடிச்சிருப்பாங்க. காலை மட்டும் விட்டு இப்படி எடுப்பாங்க. ஒருத்தனை நெருப்பு தூணை கட்டிப்பிடி வச்சிருப்பாங்க. அந்த தூண் தக 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 நெருப்பா இருக்கும். கட்டி பிடிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது, சரிங்களா. ஏன் கட்டி பிடிக்கல, ஹிட்லர் ஆட்சி தான். அப்புறம் அவரோட ஒரு பொறுமையான துன்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சதையே கடிக்க சொல்லுவார். உன்னுடைய சதையே நீ கடிச்சு சாப்பிடு. இதெல்லாம் எதுக்கு இந்த தண்டனை உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. இந்த தண்டனை எதுக்குன்னு சொல்ல வேண்டியது இல்லை. சாமி என்ன பண்ணுவாரா, ஈரா உன் ஊனை தின் என்று அடித்தும் உன்னுடைய தசையை என்ன பண்ண
சாப்பிடுன்னு அடிச்சுக்கிட்டு இருப்பான். இப்படி நரக துன்பத்தை பற்றி சில குறிப்புகளை சொல்லுகின்ற இடம் சரிங்களா? அதை விட இன்னொரு முக்கியமான செய்தி இருக்கக்கூடிய இடம் போற்றிருப்பவருடைய மூலகன்மம் என்கின்ற செய்தி. அதாவது நமக்கு இறைவன் முதல்ல பிறப்புல ஒரு உடம்பை கொடுக்கிறாருன்னு சொல்றோம் இல்லையா? அந்த முதல் பிறப்புல கொடுக்கிற உடம்ப எந்த நூல்லையும் சொல்லலை. சாமி உடம்புக்கு நமக்கு எத்தனை உடம்பு கொடுத்துருக்கிறார்? நமக்கு கொடுக்கப்பட்ட உடம்பு 5 உடம்பு. இப்போ உட்கார்ந்து இருக்கிற உடம்பு 5வது உடம்பு. இந்த 5வது உடம்புக்குள்ள உள்ள 4 உடம்பு இருக்கு சரிங்களா? இந்த 4 உடம்பும் எல்லா பிறப்பிலும் ஒரே மாதிரி கூட வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் சூக்கும உடம்புன்னு பேர் சரிங்களா? இப்போ கண்ணுக்கு தெரியக்கூடிய உடம்புக்கு பேர் தூள உடம்பு, பரு உடல். இந்த உடம்பு சட்டையை கழட்டி போட்டு வேற சட்டையை மாற்றுவோம். அது என்ன சட்டையா இருக்கலாம்? சாமி பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தாவரங்கிற சட்டையை கொடுக்கலாம், ஊர்வனங்கிற சட்டையை கொடுக்கலாம், பரப்பனங்கிற சட்டையை கொடுக்கலாம், விலங்குகள்ங்கிற சட்டையை கொடுக்கலாம், தேவர்களுங்கிற சட்டையை கொடுக்கலாம், மனிதர்கள்ங்கிற சட்டையை கொடுக்கலாம். 7 வகை தோற்றத்தில் என்ன வகை தோற்றம் வேணாலும் கொடுக்கலாம். இது எத்தனாவது உடம்பு? 5வது. 5 உடம்பு. இந்த பாடத்தை மீண்டும் பார்ப்போம். இப்போ பொதுவாக தெரிஞ்சுங்க, ஆலமாயில பொதுவாக